11 Pro XLோட இது வந்துருச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டர் ஆல் 50 MB போறானுங்களாமா. பார்த்தேன். நல்ல விஷயம். இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கும். பாக்கெட்ல வேற 10 Pro வச்சிருக்கேன். எனக்கும் ப்ரோ மேல ஒரு ஹோப் இருக்கு. பட் நான் ஒன்னு எதிர்பார்த்தா அவன் ஒன்று பண்ணுவானுங்க. அதனால வந்து ஒரு பயமும் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு என்னன்னா மோடம் பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் யார் கையில காலில் விழுந்து பிச்சை எடுத்தாது வந்து ஒரு குவால்காமோட ஸ்னாப்டிராகன் பழைய மோடம் மீடியா டெக்னால ஆப்பின்னு போட்டுருந்தாங்க எல்லாரும். அவனுங்களாம் பிக்சல் யூஸ் பண்ணவே இல்லையா? அவங்களுக்குலாம் இன்னும் தெரியல. அப்படி இல்ல, அவங்களாம் இன்னும் மீடியா டெக் பேஸ்டு ஃபோன் வந்து மார்க்கெட்ல பெருசா யூஸ் பண்ணல போல. அது இவனுக்கு பிக்சலுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இது டைகரோட இதை யூஸ் பண்ணலாம் மோடம். இல்ல நம்ம என்ன சொன்னோம், பிக்சல்ல ஆல்ரெடி நம்ம வந்து டைகர் மோடம் பரவாயில்ல, கரெக்ட், உண்மைதான். யூனிசாக்கோட மோடம், ஏன்னா அவனோட மோடம் வைஸ் ஸ்ட்ராங் அவனுங்க. இல்ல ப்ரோ, இப்போ ஜோக் என்னன்னா பாருங்க, இது ஒரு ஸ்கிரீன் என்ன சொல்றான்னா நான் எக்ஸினஸ்க்கு வந்து மீடியா டெக் மோடம் சூப்பர் அப்படின்றானுங்க. இங்க பாருங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங். இது நீங்க பாத்தீங்கல்ல குரூப்ல கூட காமிச்சிருந்தேன். ஏஓடில மேப் தானே. ஆமா, இப்போ வந்து இது எல்லா போன்லயும் கொண்டு வரதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. எசென்ஷியல்ஸ்னு ஒரு ஆப் இருக்கான் GitHubல. கரெக்ட். அது இன்ஸ்டால் பண்ணோம்னா கொண்டு வரலாம். இதுல என்ன ட்விஸ்ட்னா LTPO இருக்கிற ஃபோன்ஸ்க்கு பெஸ்ட். ஆமா, அதுக்காக LTPS இருக்கிற ஃபோனுக்கு கொண்டு வந்தா ஸ்கிரீன் பர்ன் ஆகலாம். ஆமா, ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் சும்மா வந்து என்ன பண்றேன், இங்க இருங்க, கரெக்ட். அப்போ நான் எங்க இருக்கணும் அந்த லொகேஷன் கொடுத்தாதான் அது வரும் ப்ரோ. ஓகே ஓகே, யுவர் லொகேஷன் அப்படின்னு கொடுத்தா ஸ்டார்ட் வரும். ஸ்டார்ட் வந்தா இந்த மாதிரி மூவ் ஆனதான் அப்பதான் வந்து அந்த இதுல வரும். பா செமையா இருக்குது ப்ரோ. ஏஓடில ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கும். மாசா? ஆமா, சரிதான். இது வந்து ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. ஆமா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அது நீங்க LTPO உங்க போன்ல இருந்துச்சுன்னா எசென்ஷியல்ஸ் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேப் வந்து ஏஓடியில் வர மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பேட்டரி கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லை, டிஸ்பிளே ஃபுல்லாக வேகா இருக்கிறதுக்கு ஏஓடியில் பார்க்கறது நல்லா இருக்கும். ஆமாம், ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அது ஒன்று. சரி, அடுத்து வந்து இப்போ நம்ம ஒரு கமெண்ட்ஸுக்கு போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விக்கிபீடியா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ பாட் நியூ பிக்சல் 10 Pro XL இன் UK ஃபார் அப்படியே 65,000க்கா, ஆல் டாக்ஸ் இன்க்ளூடட். தேர் இஸ் an app called Vinted. It's a second market in UK for other OLX மாதிரி. In that people sell new mobiles and I bought Pixel buds for 45. 45 இது 5000 இந்தியன் ரேட். ஆமா, they sell Pixel watch 3 for 10,000. ஐயா எனக்கு வாங்கி தர முடியுமா? UK செம ஜாலியா இருக்கு. வாட்ச் வந்து அதுவும் நீங்க 10K Vinted அந்த ஆப் பேரு நல்லா இருக்கு. மேபி நீங்க கூட இன்ஸ்டால் பண்ணி என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஆனா யூகேல யார் இருக்கா? அவரே சொல்லுங்க. யார்? நம்ம அஸ்வதா. இவரு விக்கிபீடியா ப்ரோ. அஸ்வத் வந்து இதுங்க சவுதி பிரின்ஸுங்க. ஆமா, பிரின்ஸ். அங்க இருந்தா எல்லாம் இம்போர்ட். ஆமா, அங்க பிரின்சஸ். நாங்க வந்து ஹுவாவே ஆனார்லாம் அவர் மூலியமா வாங்கலாம்னு இருக்கோம். குருவி ரக்கே சிறகடிக்க ஆசை மறந்துடுவோம். சரி, 10,000 ரூபாய்க்கு பிக்சல் வாட்ச் 3 கிரேசி ப்ரோ. நல்லா இருக்கும். சீரியஸா செமையா சூப்பரா இருக்கும். ஏன்னா வாட்ச் 3 சூப்பரா இருக்கும். வாட்ச் 3 தான் ரொம்ப அப்கிரேட் பண்ணி நல்லா இருக்கும். இப்போ வாட்ச் 4லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேரபிள் தான். ஆமா, சரி, இத பார்த்து பண்ணி விடுங்க நம்ம விக்கிபீடியா ப்ரோ. அடுத்து தினேஷ் என்ன சொல்லிருக்காருன்னா ஆஃப்டர் Android 7 beta 3 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கு, இது வரைக்கும் நல்லா இருக்கு. நம்ம இந்த நெட்வொர்க் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுது. அப்புறம் அகேஷனலா ஒரு சில ஆப், இப்போ டிஸ்கார்ட் மாதிரியான ஆப்புக்கு வந்து ஃபோன் வார்ம் ஆகுது. பீட்டா 2ல அப்ப நெட்வொர்க் நல்லா இருந்துச்சு. அப்படி இல்ல ப்ரோ, இப்போ இந்த ஊர் பக்கமெல்லாம் போனனால அது கண்டுபிடிக்க முடிஞ்சது. பொதுவாகவே நம்ம இதுல நெட்வொர்க் வந்து எப்படின்னா பிக்சல்ல ஊர் பக்கம் போனா கொஞ்சம் பிரச்சனை ஆகதான் செய்யுது. சிட்டிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கு. LTE ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்னா இந்தியா என்ன உலகமே சுத்தி வரலாம் போல. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா கொஞ்சம் கோளாரா இருக்கு. அப்புறம் ஒரு சில ஆப் இந்த டிஸ்கார்ட் இந்த மாதிரியான ஆப்லாம் போகும்போது கொஞ்சம் ரத்தக்காவு வாங்குது. அப்புறம் மேப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிவைஸ் வார்ம் ஆகுது. ஆமா, வார்ம் டு ஹீட்டே ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சன்னுக்கு எக்ஸ்போஸ். மொபைல் டேட்டா தானே அது, எல்லா ஃபோனும் ஆவறதான் ப்ரோ. இல்ல எல்லா ஃபோனும் ஆவறதா இருந்தாலும் இவனுக்கு ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிரணும். இப்போ சரத் வந்து 7 யூஸ் பண்றான். அவன் 7 அப்படி என்ன வெடிகுண்டு வச்சிருக்கான்னு தெரியல. அவங்க ஏரியால இருந்து ஒரு பெருங்குளத்தூர் கூடாஞ்சேரி வரைக்கும் மேப் போட்டு வரலான்னு பாப்பான். போனே சூடாயிடுச்சு. ஆஃப் ஆயிருச்சுன்னு சொன்னீங்களே, எனக்கே அதான் புரியல. என்னடா சொல்ற, என்னடா இது அப்படி இருக்கு எனக்கு. என்னது இது, எதுக்கு அவ்வளவு சூடாகணும்? அப்படி என்ன டாஸ்க் அந்த மேப்புக்கா? ஏன்டா வெயில்ல வச்சு ஓட்டினியானா? ஆமா 12 மணிக்கு ஓட்டினேன்றான். சரி, அது இருக்கட்டும். அதுக்காக வந்து இப்ப என்ன 12 மணினா நேரா செங்குத்தா அவ்வளவு போகுது. எங்க ஆள் இப்படிதான் போன் வச்சிருப்பான். அவன் இப்படியும் வச்சிருக்க போறது இல்லை. இப்படி வச்சிருந்தாலும் வெயில் ஃபுல்லா அடிச்சு ஹீட் ஆகும். இப்படி வச்சிருந்ததுக்கே வந்து ஹீட் ஆகி போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்றதே நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கண்ட்ராவியா பிளாஸ்டிக்னால ஸ்ட்ரைட்டா எல்லாம் உள்ள இறங்குதோ இன்னைக்கு எவ்வளவோ. ஆனா ஒண்ணு நிஜமாவே வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணா எந்த போனா இருந்தாலும் சும்மா தகன்னு கொதிக்கிறாங்க. ஸ்கிரீன்லாம் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னு தெரியாம வரப்புல போனை வச்சுட்டு போயிருந்தேன். ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கும்போதே போன் வந்து நல்லா தகன்னு ஹீட் ஆயிருச்சு. எனக்கு எப்படி இருக்கு, என்னடா இது ஹீட் ஆயிருக்கு.
என்னடா ஹீட் ஆயிருக்கு, எதுவுமே பண்ணலையே, ஆன் பண்ணல, எதுவுமே இல்லை, உள்ள சிம்மு கூட இல்லாத ஃபோனு. வெயில்ல நேரப்பட்டதுக்கு 12 மணிக்கு வெயிலே பொழக்குது ப்ரோ. நான் தான் சொன்னேன், திருநெல்வேலியில இறங்கி கால் எடுத்து அசால்ட்டு காலை வச்சாண்டான்னு வச்சோன்னு என்ன செருப்பு போட்டுது அப்படின்னு பார்த்தேன். இந்த சிட்டியை விட ஊருங்கள்ல இந்த வருஷம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் சொல்லியிருந்தாங்க. கொளுத்துன்னு கொளுத்துது. ஓவரா பேசுனா ஒன்னும் எரிச்சிட வேண்டாம் அப்படி. ஆமா. சூர்யா ஸ்பார்க் பேர்லயே ஸ்பார்க்கோட வந்திருக்காரு. அண்டரன் கௌதம் ப்ரோ, விக்கி ப்ரோ அண்ட் SRK ப்ரோ. கலர் ஓஎஸ்லயும் Oppo Find X9 ப்ரோக்கு Android 17 Beta 2 வந்திருக்கு போல. ஆமா. அப்புறம் OnePlus 15ல Arjun OSல 17 Beta 2 வந்திருக்கு போல. Realme GT8 ப்ரோக்கும் Beta 2வா? இந்த Realme GT8 ப்ரோ யாராவது வச்சிருக்கீங்களா? ஆமா. அதை பத்தி பேச்சே அடிபட மாட்டேங்குது. ரிவ்யூ அட்லீஸ்ட் யாராச்சும் இருந்தா கூட போஸ்ட் பண்ணுங்க, இல்ல சொன்னீங்கன்னா நாங்களா வந்து இன்னும் ஒரு சிலர் அந்த அளவுக்கு மனதைரியம் இல்லை ப்ரோ. தானே. ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு ஓப்பனா சொல்றேன். இப்போ GT8 ப்ரோ வந்தா நாங்க சீரியஸா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி. கண்டிப்பா அங்க இல்லையே இல்ல. ஆமா. யாரா வாங்கினதானே வந்து விற்பானுங்க. ரெனோவெல்லாம் சீல்டு யூனிட் கிடைக்குது. ஆமா. சோகம். அடுத்து கேம் ஆர்யூ கௌதம், இந்த சாம்சங் ரொம்ப மோசம் ப்ரோ. இன்னும் 3 இயருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண Exynos 1330 சைனா அப்கிரேடுக்கு ஒரு சின்ன அப்கிரேடு கூட பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஸ்னாப் டிராகன் அண்ட் MediaTek எவ்வளவோ பரவாயில்ல ப்ரோ. இதை பத்தி பேசுங்க ப்ரோ. பிகாஸ் எங்க அப்பா ரீசெண்டா Galaxy A17 வாங்கினப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ல எனக்கு தெரியல, தெரிஞ்ச வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். தெரியாம எனக்கு தெரியல, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து 20,000 ரூபாய்க்கு வேற ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பேன். 1 மந்த் கூட ஆகல வாங்கி, ரொம்ப லேக் ஆகுது அண்ட் மொபைல் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரீசெட் கூட பண்ணிட்டேன். அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா I'm having secondary Samsung device F15. அது வந்து பாத்தீங்கன்னா MediaTek 6100 plus 2 years முன்னாடி வாங்கினேன். அது கூட ஸ்பீடா இருக்கு ப்ரோ. Exynos ரொம்ப ஒஸ்டா இருக்கு ப்ரோ, பர்టిక్యులர்லி பட்ஜெட் ப்ராசஸர். நீங்க அந்த RAM plus ஆஃப் பண்ணிருங்க, மறக்காம ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுல எல்லாம் வந்து இந்த 2. இதுல இருக்கும், ரேமும் 4x அந்த மாதிரி தான் இருக்கும். மட்டும் ஃபுல்லா உட்காந்துரும் அப்படியே. இல்ல ப்ரோ, RAM plus மட்டும் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த குளோபல் மார்க்கெட்ல இது விக்குது எனக்கு புரியுது. ஆப்பிரிக்கால விக்கும், வேற எங்கேயோ ஒரு இடங்கள்ல விக்கும். இந்தியால முதல்ல ஏன் அதை வாங்குறீங்க அதான் கேள்வி. ஏன்னா M56 அதே பிரைஸ்ல கிடைக்குது. கரெக்ட். 20,000 22,000க்கு M56 கிடைக்கும் போது எதுக்காக தேடி கண்டுபிடிச்சு A17ல போய் விழுது. அது M56 பிரைஸ் கட் ஆச்சு. நிறைய பேர் இந்த 20,000 ரூபாய்க்கு வாங்குனாங்க அந்த போன. ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே பெட்டரா இருக்கும். ப்ராசஸரே வந்து 1480 அந்த ஸ்பீக்கர் மட்டும் மோனோ ஸ்பீக்கர், மத்தபடி மீதி எல்லாமே நல்லா இருக்கும் அதுல. நம்ம ரவின் ப்ரோ, I am using that 14C and the secondary phone as a phone for customer service and sales. As I said earlier, got 2 successive major updates. Maybe this is coincidence. They asked me for feedback. In that mentioned, I am still in Android 14 and I need regular updates. But literally they made me move from Android 14 to 16 in 1 hour. Now the phone is super duper slow and 4 Gen 2 is not a weak chip for general task. Me, budget phones are not desirable these days and bad choice for secondary phone usage too. Better they skip the budget segment and do mid-range and premium phones alone. And their service is average. ஏன்னா இவர் தானே எடுத்துட்டு போனார் பட்டன் பிரச்சனைன்னு செஞ்சு விட்டாங்க ப்ரோ. இதுல என்ன ஹைலைட்னா, நம்ம ஒருத்தருக்கு வர அனுபவம் தான் எல்லாருக்கும் வருதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இப்போ A17 எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு நண்பர் வந்து அழகா சொன்னார், இது ஏன் வாங்கினீங்க, எங்க அப்பாவுக்கு தெரியாம ஏமாத்திட்டாங்க. இதே A17 என்னன்னா குளோபலா அவ்வளவு பேர் வாங்குறாங்க. இப்போ மோஸ்ட் சோல்டு போன்ல வந்து iPhone 17 ப்ரோக்கு அடுத்து A17 வருது. சம்மந்தமே இல்லை. அப்போ இவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு பேரும் அப்ப கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எங்கேயுமே வர மாட்டாங்க. சரி, அப்ப என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா வெறும் போனு, SMS செக் பண்றது, யூடியூப் பிளே பண்றது, இதோட நிறுத்திக்கிறவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை வர மாட்டேங்குது. பெரிய லெவல்ல டாஸ்க் கொடுக்கும்போது மாட்டிக்கிறாங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த 14C 15C அப்புறம் நார்சோ, ரியல்மில என்ட்ரி லெவல் மாடலு, அந்த 14X 15X இந்த மாதிரி மாடலு, 6300 6100 பிளஸ் இந்த மாதிரியான போன் எல்லாமே வாங்குறவங்க வந்து கேஷுவல் யூஸரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சத்தியமா அவங்க வாழ்க்கையிலே தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்க இந்த போனை தொட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் புரியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பெஸ்ட்டான சொல்லலாம், ஒரு ரேஸ் பைக்ல வந்து எந்த அளவுக்கு பிக்கப் இருக்கும், பவர் இருக்கும்னு தெரிஞ்சா அதை ஓட்டி பழகின ஒருத்தனுக்கு எமர்ஜென்சிக்கு எக்ஸல் கொடுத்தா ஓட்ட மாட்டான். ஐயோ என்னையா சொல்ற, நான் வாழ்க்கையில இந்த மாதிரி வண்டியை ஓட்டினது என்ன ஏன் டார்ச்சர் பண்ற அப்படி இருக்கும். அதே தான் வந்து ஒரு பிளாக்ஷிப் யூஸரா மாத்திட்டீங்கன்னு நீங்க ஒருத்தங்கள. இது நான் எப்படி சொல்வேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்ல டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். என் ஒய்ஃப் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண போன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் போன்ஸ், மிட் ரேஞ்ச் போன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு கொடுத்ததே Mi 5, அப்புறம் ஒரு 1+3 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு தடவை என்ன பண்ணேன், ரெட்மி நோட் கொடுத்தேன். 14 சீரீஸ்ல தான் கொடுத்தேன். ஆமா, 14 ப்ரோ பிளஸ் நினைக்கிறேன். அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, இல்ல எனக்கு செட் ஆகலன்ட்டாங்க. ஏன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி 11T ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, Xiaomi 11T ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு 11T ப்ரோ மாதிரி இது இல்லைன்ட்டாங்க. ரீசன் என்னன்னா, 888 அதுல இருந்து கொண்டு வந்து அவங்களை 7 Gen 3 விட்டா அவங்களுக்கு ஒத்து வரல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சல் கொடுத்தோம்னா ஹாப்பிங்கிறாங்க. இப்போ 9A கொடுத்துருக்கேன், 9 ஏதோ யூஸ் பண்றாங்க, அது ஹாப்பிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, SoC, RAM, ஓவரால் அந்த கம்ப்ளீட் ஒரு செட்டா வருது இல்ல, அதை யூஸ் பண்ணி யாராவது பழகிட்டாங்கன்னா அவங்கள திரும்ப கூட்டு போய் நீங்க மிட் ரேஞ்சில் விட்டீங்கன்னா
மிட் ரேஞ்ச் கூட ஓகே 20K கீழே கொண்டு போய் விட்டீங்கன்னா பிரச்சனை தான், செட்டே ஆகாது ப்ரோ. அடுத்து another thing I noticed is seems like they have removed the back panel to repair the power button and the back panel is pasted well, that's good, but now I have noticed two things. One, panel is not exactly clean, slight glue இருக்கா left sideல, பேனல்ல அங்கங்க இருக்கு. Two, the phone is bent to around the power button. அந்த இடத்துல வந்து லைட்டா பெண்ட் ஆயிருக்கு. ஆமா. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா ப்ரோ, இந்த இடத்துல வந்து எனக்கு பிபிகே ஃபேமிலியோட ஆஃப்டர் சப்போர்ட் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். இவனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம் தெரியுமா, ஓப்பனா அட்மிட் பண்ணிட்டு அவங்களே பேசாம ஒரு ஊருக்கும் ப்ரோ, இப்ப தமிழ்நாடுக்கு ஒரு 4 சர்வீஸ் சென்டர், எப்படின்னா சென்னையில ஒண்ணு, மதுரையில ஒண்ணு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியால ஒண்ணு எங்கேயாவது மெயின் ஏரியால மட்டும் வச்சுட்டு அதுக்கு வந்து அட்லீஸ்ட் பிக்கப் இப்போ கொரியர் பிக்கப் 100 ரூபாய், இவங்களுக்கு பிக்கப் 100 ரூபாய், 100 ரூபாயில எதுவும் அழிஞ்சு போறது இல்ல. 100 ரூபாய் பிக்கப்பை போட்டு டிவைஸை சர்வீஸ் பண்ணி கன்சியூமர் கையில கொடுத்து அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. கண்டிப்பா. இங்க அந்த ஆத்தரைஸ்டுங்கிற தாண்டி யாரெல்லாமோ தேர்ட் பார்ட்டில இருந்து வந்து அந்த சைன் பண்ணி சர்வீஸ் சென்டர் எடுத்துருவாங்க. அதை வந்து அவங்க மட்டமா பண்றாங்க, ரிலையபிளா இருக்கிறது, அந்த பிராண்டும் காலி ஆயிரும், அப்படியே பேரே கெட்டு போயிடும். ஆமா. அடுத்து கேம்ஸ் கிளப் ப்ரோ, நான் ஐகோ 13 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏர்டெல் யூஸ் பண்ணேன், ஏதோ எந்த பஞ்சாயத்துமே இல்லை. இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸாக ஜியோ யூஸ் பண்ணுறேன், ஏன் மாறணுன்னு ஃபீல் பண்ண வச்சுட்டானுங்க. வர இந்த ஜியோவில் வந்து எனக்கு என்ன சொல்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சிலர் ஜியோ என்கிட்ட என்ன தான் சொன்னாங்க, அது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு சில பேருக்குலாம் ஜியோ தான் தெய்வமாக இருக்குது. ஒரு சில இடத்துல போனால் ஜியோ ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ப்ரோ. அந்த இதில் அப்பப்போ நம்ம சிக்னலே இருக்க மாட்டான் ஐகோ G11Xல. அதுலேயேவா? அப்பப்போ எம்டியா இருக்கும் மேலே. நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, ஊருக்கு போயிட்டு நான் வந்து அங்கே ஸ்பீட் டெஸ்ட்லாம் கூட பண்ணேன். எனக்கு வந்து தென்காசியில தான் 5G வந்து 40 to 50 MB வந்துச்சு. சரியா, சென்னையில் வந்து இறங்கினேன் ப்ரோ. திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமாம்ல சென்னை வந்துட்டோமே, போடுறா தம்பி அந்த பிரேக்கை அப்படின்ற மாதிரி கைப்புள்ள மாதிரி போட்டு விட்டேன். இங்கே பாருங்க, எங்கே இது குரோம்பேட் சப்வேல நடந்து வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு படம் வேறு 5 நிமிஷம் டவுன்லோட் பண்ணீங்களே, ஏதோ 3 minutes 5 minutes படம் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு போட்டிருந்தாரு. வயிற்றுச்சலாக இருந்தது. ஆனால் தென்காசியில் இல்லை, தென்காசியில் 5 hours சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைலு. நல்லது. அதே தான், ஓரமாக ஃபோன்லேயும் தப்புது, என் வயலையும் தப்புது. அப்புறம் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. ஐயோ வேலைக்கே வேலைங்க, சீரியஸாக சரியான ஸ்பீடுங்க. சென்னையில் வந்ததுமே அந்த குரோம்பேட் சப்வே பக்கத்தில் வச்சு ஸ்பீட் டெஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணேன். 320 MB 350 MB வருது, சம்மந்தமே இல்லை. நான் கடையத்துலலாம் இருக்கும்போது ரன் பண்ணேன், 4G தான் காட்டுதே, 5G வரல. இந்த 4Gலயே ஆமா அப்படிதான் வருது, 10 MB 4 MB அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 10 MB உங்களுக்காக தான். ஆமா, இதுவே சில இடங்கள்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், அவ்வளவுதான். அதுல அட்டாச்மெண்ட்லாம் இது லோட் ஆகாது, வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் கேளுங்க. இதுலயே ஒரு சில இடங்கள்ல என்னாச்சுன்னா, இந்த BSNL ஜியோ VI யூசர் யாரையும் நான் பார்க்கல, BSNL நிறைய பேர் பார்த்தேன். ஓகே, கால் கனெக்ட் ஆனதுனால வாழ்க்கையில பிரச்சனை, கனெக்டே ஆகாதுடா. கால் டயல் பண்றாங்க, இங்க இருங்க, பீப் 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 பீப், தொடர்பு வெளியே உள்ள போயிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா ரிங் அடிக்குது, ஒரே ஹாப்பி, ரிங் அடிச்சிருச்சுரா அப்படின்னு. ஒரு 5 ரிங் அடிச்சுட்டு கட் ஆயிட்டு தொடர்பு வெளியே உள்ளன்னு வருது. என்னடா காம்பினேஷன் இது, 8-10 பீப்பு போகுது, அப்புறம் ரிங்கு போகுது, ரிங்கு போயிட்டு அதுவே கட் ஆகுது, கட் ஆயிட்டு அதுவே தொடர்பு வெளில உள்ள இருக்குது. என்னடா சொல்ல வரேன், தொடர்பு வெளில இருந்தா இப்பதான் ரிங்கு போகும். ஆமா, ஐயோ ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுதுங்க. நான் கேட்டேன் ஜியோ எப்படின்னு கேட்டேன். ஜியோ வந்து ஓகே ஹாட் ஸ்டாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. நாங்க என்ன அதை கேட்கலையா, ஜியோல நெட்வொர்க் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸ்பீட் இருக்கா இல்லையா. உடனே அவங்களாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, டக்குன்னு அங்க இருக்கிறவங்க மக்கள்லாம், நாங்க இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் தம்பி, பெருசா ரொம்ப ரேரு, எதுவும் பார்க்க மாட்டோம், நாங்க டிவி மட்டும் தாங்க பாப்போம் ப்ரோ. நிஜமா கையில யாருமே போன்லாம் வச்சில்ல ப்ரோ, நம்ம ப்ரோ வச்சிருப்பாங்களா, நாம தான் பாக்கெட்ல இருக்கு, பாக்கெட்ல வந்தா எடுத்து பேசுவாங்க, அவ்வளவுதான். இதனையும் நம்ம ரீசார்ஜ் பண்றது அவங்க பண்றாங்களா இல்ல கேஷா? ஃபுல்லா ஜிபே எல்லாம் ரொம்ப ரேர் தான், கேஷ் தான். நிறைய கடையில வந்து ஜிபே இருந்தாலும் கூட நமக்கு அது புதுசா இருக்கும், என்னடா எல்லாம் கேஷா வச்சிருக்காங்க, சமூகம் பெரிய இடம் போலயே அப்படின்னு. அப்படிதான் இருந்தது. ஒரு சில கடைலாம் ரொம்ப பெரிய கடை, அதுல வந்து ஜிபே வந்து அவங்களே போட்டிருக்காங்க, ஜிபே எல்லாம் கிடையாது. ஆமா, எனக்கு வந்து இவ்வளவு பெரிய கடைடா, நீ கணக்கு வர காட்டணும்ல ப்ரோ, ஜிபே அதுவும் ஒண்ணு இருக்கு. ஒரு சில பேர் நம்ம ஊர்ல இப்ப சென்னையில ஒரு சில கடைகள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது, கேஷ் தான். ஒன்லி கணக்கு தான் எனக்கு இடிக்குது ப்ரோ. நீங்க கணக்கு காட்டுறீங்களா இல்லையா? அது இல்ல ப்ரோ, நீங்க கணக்கு காட்டுறீங்களா இல்லையா? ஐடில சேலரி அவங்க காட்டணும், அவங்கள கேட்கல நானு, நீங்க காட்டுறீங்களா இல்லையா? நான் காட்டி தான் அவனுக்கு முடிச்சு விட்டுருவாங்க. இததான் நியூஸ் வீடியோல பேசியிருக்கோம். ஐடி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் வைக்கிறேன்ப்பா, எல்லா கம்பெனிலும் போய் பேசி HR கிட்ட பேசி எனக்கு டாக்ஸே கட்ட வேணா, நான் கம்பின்றது தயாரு, யாரும் டாக்ஸ் கட்டாதீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன ஆகும்?
இந்த கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மட்டும் தள்ளுவண்டி கடையில அவங்க நல்லா பயப்படுத்துவாங்க. ஏன்னா எல்லாருமே லாக் ஆயிருப்பாங்க. நீ ஐடி கட்டாம மாட்டேன்னு வச்சுக்கோ, ஃபைன் வந்து வேற லெவல்ல வரும். நம்மால ஆல்ரெடி வீடு இஎம்ஐ கார் இஎம்ஐல இருக்கும், அந்த காசு சம்பளம் கட் பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா விடுங்க ப்ரோ. ஆந்திரால இல்ல கர்நாடகால வந்து யூபிஐக்கு அகைன்ஸ்டா பெங்களூர்ல எங்கேயோ பெங்களூர் ஸ்டேட்ஸ்ல பிரச்சனை ஆகி யூபிஐ எல்லாம் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்ப ஏன் இது நடந்ததுன்னு பார்த்தா அந்த ஸ்டோரி போட்டிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. தள்ளுவண்டி கடை 3 வருஷமா டாக்ஸ் கட்டல. 3 வருஷம் அந்த தள்ளுவண்டி கடை, ரொம்ப பேசிக் தள்ளுவண்டி கடை, 5 கோடி ரூபாய்க்கு மேல இது ரவுண்டி பண்ணிருக்காங்க. 5 crores மேல ரவுண்டி பண்ணிருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, டேய் ஐடில கஷ்டப்பட்டு நல்லதுன்னு நைட் எல்லாம் வந்து வேலை பார்த்து என்னைக்குடா நாங்க 5 கோடி எல்லாம் பார்த்தோம்? ஆமா, அதுக்கு ஒண்ணு அவன் இதெல்லாம் நியாயம் இல்ல, அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு புரிய மாட்டேங்குது. சில சமயங்கள் நமக்கு என்ன தோணும்னா, சரி ரோட் சைடு அந்த அண்ணாவெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு இந்த அண்ணனை ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது இவங்களை ஹெல்ப் பண்ணணும். இப்படி ஹெல்ப் பண்ணலான்னு போன இடத்துல இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தா எங்க விளங்குறது? இதுல வேற ஆன்லைன்ல பே பண்றதா இருந்தா 3 ரூபா எக்ஸ்ட்ரா போடு. எதுக்கு அப்படின்னா, இல்ல டாக்ஸ் கட்டணும், இல்ல எங்களுக்கு இது பிடிப்பாங்க அப்படின்னா, ஐயோ அது நீ கட்ட வேண்டியது எங்ககிட்ட ஏன் வாங்குற? ஐயோ சத்தியமா இதெல்லாம் வந்து யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன், நான் திரும்பியும் சொல்றேன், ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை புரியுது. ஓவரால் ப்ராடக்டோட பிரைஸ் அப்போ இன்க்ரீஸ் பண்ணணும், கரெக்டா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாம அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் பண்ணிவிட்டு இதுல வேற என்னடா, நான் அதான் சொன்னேன், இவ்வளவு பெரிய கடை, இவ்வளவு பேர் வந்து போறாங்க. வரதுல நிறைய பேர் எங்க ஜென்ரேஷன் ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே யூபிஐ தான் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் யூபிஐல, சப்போஸ் இப்போ போன்பே ஃபேன் வச்சுக்கோங்க ஒருத்தர், இல்லாட்டி ஒருத்தர் ஜிபே, இல்லாட்டி ஒருத்தர் கிரெடிட்ல பே பண்றது யூபிஐ. அதுலயே பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த மாசத்தோட எக்ஸ்பென்ஸே அங்க மானிட்டர் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப்பை வந்து காமனா யூஸ் பண்றான்னு யூபிஐக்குன்னு நேரா போனா, இப்போ பிப்ரவரி மாசம் டேப் பண்ணா பிப்ரவரியில எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு, எவ்வளவு உள்ள யூபிஐ வழியா வந்திருக்குன்னே காட்டும் ஆப். அந்த கியூஆர்ல அந்த யூபிஐ ஐடியில வரது எல்லாமே வந்து எனக்கு இன்கமிங்கும் வந்துடும், வெளியில நான் எவ்வளவு பே பண்ணிருக்கேன்றதும் காமிச்சிடும். அப்ப அந்த மாசம் எவ்வளவு செலவுன்றதையும் அந்த ஆப்ல பாக்கலாம். அப்போ ஒரு சிலர் இப்படி யோசிக்கிறானுங்கன்னு வைங்களா, உட்காந்து நான் ஏன்னா எங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நோட் எழுதுவாங்க. இப்ப எவ்வளவு பேர் உட்காந்து அக்கௌண்ட் நோட் எழுதுறாங்க? அப்பெல்லாம் ஒரு நாளும் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் போட்டுருந்தாங்கன்னா, இல்லாட்டி ஏதாவது வர வெள்ள வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு வேர்க்கடல வாங்கியிருந்தா கூட எழுதுவாங்க, இவ்வளவு வாங்கினேன் இவ்வளவு வாங்கினேன். ஸோ அப்போ மந்த்லி இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, எதுக்கு எவ்வளவு போச்சுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது இப்போ ஆன்லைன்ல எல்லா டிரான்சாக்ஷன் நடந்தா ஓரளவு கண்ட்ரோல் மானிட்டர் பண்ண முடியுது. அதே சமயம் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இஷ்டத்துக்கும் செலவு பண்றாங்க, அதுவும் புரியுது. பட் இந்த மாதிரி ஒரு சில கடைகள்ல வந்து இப்ப கிராமத்துல கம்ப்ளீட் கிராமம் அங்க வந்து நடக்குதுன்னா புரியுது. ஆனா இருக்கிறதுலயே குக்கிராமத்துல ஒரு மலை அடிவாரத்துல டேம் பக்கத்துல ஒரு டீ கடை 30 வருஷத்துக்கு மேல ஆகுது, அந்த தாத்தாக்கு வயசு 80க்கு மேல, அவரு யூபிஐ வச்சிருந்தாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? தென்காசியில மெயின் ஏரியால ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில பெரிய கடை, அங்க வந்து யூபிஐ எல்லாம் கிடையாது, போட்டிருக்கான் ஆன்லைன் பரிவர்த்தனை கிடையாது. நாங்க எதுக்குங்க சொல்லணும்? அந்த தாத்தா யாருக்கு பதில் சொல்றாரு? சாட் ஜிபிடியா பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு வியாபாரம் ஆகாதுல்ல ஏடு, அந்த மாதிரி வரோம் நாங்க. பெரிய கடைன்னா நிறைய வியாபாரம் இல்ல. ஐயோ உனக்கு நல்லதுயா, நல்ல வியாபாரம் ஆச்சுன்னா இவேஷன் பண்ணுவோம், டாக்ஸ் இவேஷன் பண்றோம். இதுல ஹைலைட் என்னன்னா, நான் நிறைய இடத்துல நடந்திருக்கு ப்ரோ. எனக்கு சில சமயங்கள் நடந்திருக்கு. நான் ஃபெராரியா நான் அந்த இப்போ ஒரு சில இடத்துல போயிட்டு இருக்கேன்னு, வெளியூர் போயிருக்கேன், டெல்லியே போயிருக்கேன், நம்ம ஊர்லயே மேல எங்கேயே நார்த்ல போய் சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு ஏதாவது கடையில போய் பேமெண்ட் பண்றதுக்குன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூபிஐ தான் நான் தேடுறேன். எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு பார்த்தா டக்குன்னு அவங்க கிட்ட வந்துட்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வாங்கிட்டு இப்படின்னு அவன் சொல்ல போறான் 20 அந்த மாதிரி சொல்லுவான், டக்குன்னு பே பண்ணிட்டு கிளம்பிக்கினே இருக்கலாம். இதுவே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் இல்லாம அவன்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் ஹிந்தியில பேச ட்ரை பண்ணி நாக்கு தள்ளி அதுக்குள்ள தண்ணி தாக்கத்திலேயே நாக்கு வறண்டு போய் செத்து போயிருக்கும். இவன்ட்ட 20 ரூபா 50 ரூபா எடுத்து கொடுத்து இந்த நோட்டு வாங்க மாட்டேன் அந்த நோட்டு வாங்க மாட்டேன்னு பஞ்சாயத்து பண்ணிக்கின்னு எதுக்கு எனக்கு புரியவே இல்லை. அதனால என்னாச்சுன்னா, சின்னதா ஒரு தாட்டு, இதுல வந்து கடை வச்சிருக்க நிறைய நண்பர்களுக்கு பெயின் இருக்கிறதும் புரியுது எனக்கு. கிராமத்துல கிராஜுவலா தான் அடாப்ட் ஆகுன்றதும் எனக்கு தெரியுது. பட் ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தாத்தா 30 வருஷமா டீ கடை வச்சிருக்காரு, அதுவும் டேமுக்கு அடிவாரத்துல வச்சிருக்காரு. அங்க வந்து களை பிடுங்குறவங்க நெல் வைக்கிறவங்க தான் வந்து குடிப்பாங்க. இப்ப திருவிழா நடக்கும்போது நான் போயிருந்தனால திருவிழாக்கு வந்தவங்களும் குடிச்சாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை காப்பியோ கட்டை டீயோ வாங்கினீங்கன்னா 6 ரூபாயோ 7 ரூபாய் தான். பால் ஊத்தி வாங்கினா 10 ரூபாய் கிட்ட போகும். சரியா, அதிகபட்சம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பால் ஊத்தி எல்லாம் வாங்கினதே 7 ரூபாய் தான். இப்பதான் வந்து இவர் கட்டை காப்பியே 7 ரூபாய் கிட்ட கொண்டு போயிருக்காரு. அடுத்த ஹைலைட்னா அவர்கிட்ட எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலுமே 8 ரூபாய் தான். இவ்வளவு பெரிய முறுக்கு வாங்கினா 8 ரூபாய். சரியா, அப்புறம் பால் பன் எல்லாமே அவர்கிட்ட 8 ரூபாய் தான். அவர்கிட்ட அடுப்பு பாத்தீங்கன்னா விறகடுப்பு, அவருக்கு கேஸும் கிடையாது காலகாலமா. சரியா, அப்போ கேஸ்ல இருந்தா கடை மூடி இருப்பாரு அவரு, ஏன்னா தட்டுப்பாடு பிளாக் கலர்ல வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயும் சொன்னாங்க கேஸ் வந்து கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம். நிறைய கடையும் க்ளோஸ். பப்ளிக்கு கேஸ் வருது, ஆனா ட்விஸ்ட் என்னன்னா பப்ளிக் கிட்ட இருந்து கேஸ் வந்து 3000 4000க்கு வெளில போதான். அருமை. அதுல ஒரு பிசினஸ் பாத்துறாங்க.
பப்ளிக் கிட்ட இருந்து நான் இண்டக்ஷன்ல சமைச்சிக்கிறேன், என் கேஸ் நீ எடுத்துக்கோ. எவ்வளவுன்னு பார்த்தா 4000 ரூபா. கரண்ட் பில் எனக்கு எப்படியும் அவ்வளவு வராது. வச்சுக்க இருந்தா எப்படி ஜாலியா? ஐயோப்பா சாமி, நம்ம ஆளுங்க ரொம்ப மோசம். மக்கள்லாம் வேற லெவல். ஏன்னா நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், அவங்களே கேட்டாங்க, தம்பி கேஸ்லாம் இருந்தா சொல்லுங்கப்பா. கேஸ் இருந்தா சொல்லுங்களா? என்னன்னு பார்த்தா தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, கேட்டிருக்காரு. அப்படி இல்ல, இவரே இந்த மாதிரி மக்கள்கிட்ட வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப. ஏன்னா கமர்ஷியல் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு காசு கொடுத்தா நீங்க எனக்கு கேஸ் கொடுங்க அப்படிங்களா? ஆமா. ஸோ அதனால வந்து எல்லா இடத்துலயும் இது வந்து இப்போ ரேசன் ட்ரெண்ட்ல காமனா போயிட்டு இருக்கான். அருமை. மாசா இருக்கா? எல்லாத்துலயும் நாங்க பிசினஸ் பாத்துறோம். அது யாரு பாக்குறா? காமன் மேன் தான் பாக்குறான். சரி, சரவணன், சிவபுரன் கௌதம் bro, I have this question in my mind for a very long time. Technical content creators and enthusiasts are struggling to make content and giving their hard work and time to make money in social media platform like YouTube and Twitter, so on. But some people who are making money easily in YouTube and Instagram by setting monthly subscription. They are just simply showing up live and making adult contents on entire night. I am afraid of younger generation kids. If they follow them for making money instead of learning skills, which actually provides value for their family and society? Please talk about these things also. Urvambu, please try to post a video on this topic at least once a week. Simple bro. எல்லாருமே அவுத்து காமிச்சிட்டு இருந்தா எல்லாரையும் மாத்தி மாத்தி என்னத்தை பாக்குறது? ஓப்பனா சொன்னா அவ்வளவுதான். இப்போ வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. இல்ல அது காமன் ட்ரெண்டா மாறிச்சுனா 390 மினிமம். இல்ல ப்ரோ, அது இருந்துட்டு போகுது. இன்னொன்னு நான் சொல்றேன், இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு மென் ஒரு விமனை பார்த்து ஸ்டிமுலேட் ஆகிறதோ இல்லாட்டி விமன் மென்னை பார்த்து ஸ்டிமுலேட் ஆகிறதோ, ஒரு சின்ன விஷயத்துக்கே ஸ்டிமுலேட் ஆகிறதெல்லாம் ஒரு காலத்துல நடந்துச்சா இல்லையான்னு கேட்டா 100% நடந்துச்சு. சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிக்கிறவனுக்கு போதை எப்படி இருந்தது? மொடா குடி குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் யார்கிட்ட கேட்டாலும் அப்படிதானே சொல்றாங்க, மச்சி யூ ஹேங் ஓவர் ஆன மாதிரி ஆயிடுச்சுடா, என்னடான்னு பார்த்தா ஒரு குவார்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி குடிச்சிட்டு போதை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்து அதே பர்சன் வந்து ஒரு 2 to 3 months கழிச்சு ஆஃப் ஆ மாறுறாரு. அதுக்கு அதே பர்சன் வந்து அடுத்து வந்து ஒரு ஃபுல்லுக்கு போறாரு. ஸோ இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாயிண்ட் அட்டைன் பண்றதுக்கு அவங்க ஃபுல் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. ஒரு கண்டிஷன்ல அப்போ நான் இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரேன். அந்த ஆக்சுவல் இன்டிமசி அண்ட் ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு தோண்டு போயிடும். அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலே கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடும். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து நிறைய ஃபெர்டிலிட்டி கிளினிக்லாம் ஓபன் பண்ண முடியுது. ஜாலியா இருக்கு. இதுவும் ஒரு பிசினஸ். இட்ஸ் பிசினஸ். இங்க அடிச்சா அங்க வலிக்குண்டா அப்படின்ற மாதிரி, இங்க அடிச்சா அங்க கடை ஓபன் பண்ணிடலாம். இன்னொன்னு என்னன்னா, இது எப்படி எடுத்துக்கிறது தெரியல, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் ப்ரோ. இதெல்லாம் பேசுறதுக்கு தாட்ஸ் எங்ககிட்டயும் இருக்கு. அது வந்து கரெக்டா இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம், எல்லாருமே கரெக்டா இல்ல நேரமும் பேசிட முடியாதுதான். ஆனா அது எப்படி பேக் ஃபயர் ஆகுன்ற பயத்துல தான் பேசுறது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஒரு டைம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இதை வந்து 2 ஆங்கிள் பேசலாம். ஒன்னு, 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, சைல்டு மேரேஜ், அந்த குழந்தைக்கு என்னன்னு கூட தெரியாது, அந்த லைஃப்லயே அதை மேரேஜ் பண்ண வச்சு நாஸ்தி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன காலங்களையும் நான் பாத்திருக்கேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, பயாலஜிக்கல் சேஞ்சஸ்னால காலேஜ் படிக்கிற பசங்க வெளியில போய் எதையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொண்ணு பையன் 2 பேரும் சேர்த்து தான் சொல்றேன். ஏகப்பட்ட பிரச்சனையும் அதை சுத்தி வந்துகிட்டு இருக்கு நம்ம ஊர்ல. இப்ப நம்ம பார்க்காத பிரச்சனைகளா? அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு டைம் அந்த வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான தேடல்கள் எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேயா? ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எக்ஸ்போஷர் டு ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் இன்டர்நெட்ல அதிகமாயிடுது. அப்ப அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சிலர் வந்து அந்த ரிஸ்க்ல அப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க. சிலர் ஆனா அந்த ரிஸ்க்ல எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இது அடிக்ஷன் ஆகுது, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகப்படுறாங்க வெளியில போய். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, சில சமயங்கள்ல என்ன தோணுதுன்னா, அப்போ ஃபேமிலியில பார்த்து அந்த டைம்ல ஒரு டைம்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்களே 13-14 வயசுலயே, அது ஒருவேளை கரெக்டா தான் இருக்குமோ? அவங்களுக்கு தான் அந்த இல்லற தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல முடிஞ்சிருது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா, யங் ஏஜ்லயே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8-10 குழந்தை பெற்றிருப்பாங்க. அது வேற கதை. இன்னைக்கு வந்து அது பிராக்டிகலி பாசிபிள்னா, இன்னைக்கு நம்ம சொசைட்டிக்காக தான் வாழ்றோம். நம்மளோட வெல்பீயிங்காக நம்ம யாரும் வாழல. சரியா? சொசைட்டிக்காக வாழ்றோம். எப்படின்னா, நான் ஒரு நல்ல பெரிய வீடு வச்சிருக்கணும், என்னோட சேலரி வந்து லேக்ஸ்ல இருக்கணும், எனக்கு வந்து ஒரு கார் இருக்கணும், என்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கணும், மினிமம் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அது இஎம்ஐல இருக்குமா இல்லாட்டி ரெடி கேஷ்ல இருக்குமாலாம் யாருக்கும் தெரியாது. அது தேவையில்லை. ஆனா இதெல்லாம் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பர்டனுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய இன்னும் கான்செப்ட் இதே மாதிரி பேசிக்கிட்டே போலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான கண்டென்ட் எக்ஸ்போஷர் வந்து ஒன்னு, எல்லாருமே அப்போ இந்த மாதிரி சம்பாதிக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்றாங்கன்னே வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே இதே மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணா அப்போ யார் கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. ஒன்னு. ரெண்டாவது, எல்லாருமே இதை பார்த்து இதுக்கு ரிலேட்டடான தாட்ஸ்குள்ளேயே போய் அவங்க வந்து கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ள போகாம வெறும்னே அப்படி டம்ப் ஆயிடுவாங்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். இதை மட்டுமே பார்த்து என்ன பண்ண போறோம்? எல்லாருமே இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ண முடியுமா? ஸோ ப்ராக்டிகலி அது அகைன் வந்து ஒரு இடத்துல போய் முட்டு சந்தில் போய் நிறுத்தும். ஸோ டைம் வேஸ்ட் ஆயிடும். ஆனா இதெல்லாம் பத்தி பேசலாம் ப்ரோ, ஆனா பயமாவும் இருக்கு ப்ரோ. இப்போ ஒரு சிலர் வருவாங்க, இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு கேங் இருக்கும். இதை பார்க்கறதுல கிரைம்னு சொல்லுவீங்களா ப்ரோ? நான் என்ன சொல்றேன், ஆமா நான் பார்த்திருக்கேன், அது வந்து ஒரு மினிமல் லெவல் ஆஃப் கிரைம்னு வச்சுப்போம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன்.
ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அது எப்படி ப்ரோ கிரைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு கேங் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து நான் இங்கேயே சப்ரஸ் பண்ணிடுறதுனால வெளியில போய் யார் மேலேயும் நான் காட்டல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து அதை ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து வேற மாதிரி டிரைவ் பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ நம்ம சில இடங்கள் என்ன ப்ரோ சொல்றோம், இப்போ வந்து எல்லாருக்கும் ஈஸி ஆக்சசபிளா இருக்கிறதுனால ஒரு சில லூசுங்க அதை ரியல் வேர்ல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு போறானுங்க. ஆமா சரியா. அதுவும் எப்படி நான் எப்படி சொல்றேன்னா, மியூச்சுவலா நிறைய இடங்கள்ல நிறைய மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல நான் சொல்ல வரல, அது எங்களுக்கு தேவையில்லை. ஃபோர்ஸ்டு அதுலதான் இப்ப கிரைம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இஷ்டத்துக்கு. எனக்கு புரியவே மாட்டேங்குது அது. அதுவும் சில இதெல்லாம் வந்து பேசினா எனக்கே சமகாண்டாகும். அது வந்து எனக்கு இதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு புரியலங்கிறேன். நமக்கே வந்து ஒரு சில செல்ஃப் இது இருக்கணும், கொஞ்சம் ஒரு சில தாட்ஸ் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது கண்ட்ரோல்டா இருக்கணும் ப்ரோ. சில விஷயங்கள்ல ஒரு மோட்டிவேஷனல் ஒரு இன்ஸ்பிரேஷனல் வேற லெவல்ல இருக்கு. அப்ப நானும் வந்து என் ஹெல்த்தை பாத்துக்க முடியும், நானும் என்ன வெல் க்ரூம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஈர்ப்பு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபிட்னஸோ இல்லாட்டி வந்து ஸ்போர்ட்லயோ யாராவது சாதிக்கும் போது அவங்கள பார்த்து அதன் மூலமா ஈர்ப்பு இருக்கலாம். அதுக்காக வந்துட்டு எங்கேயும் நியூஸ்ல வருது ஒருத்தன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி எங்க போறது? அதனால நான் எங்க இன்ஸ்பயர் ஆகிறேன், எதை பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன், எங்க நான் வந்து என்னைய நெக்ஸ்ட் கொண்டு போக ட்ரை பண்றேன், நான் அடுத்து எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லதா இருந்ததுன்னா பரவாயில்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரிஞ்சு பண்ணா போதும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்றது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வந்து காசு தான் முக்கியன்ற மைண்ட் செட்ல போயிடுறாங்க. மல்டிபிள் வீடியோஸ் வந்து எங்கேயாவது யார்கிட்டயோ இருந்து சோர்ஸ் ஆகி நாளைக்கு நம்ம ஃபேமிலியில இருக்க யாருக்கிட்டயோ போச்சுன்னா நீங்க என்ன தைரியத்துல இந்த கண்டென்ட் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இங்கதான் வருதுன்ற. ஃபேமிலியில இருக்க யாருக்கோ போச்சுன்னா எப்படி ப்ரோ இருக்கும்? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபேமிலிக்குள்ள இப்போ நமக்கு மரியாதை என்ன முடிஞ்சு? காசுக்காக என்னாலும் பண்ணிடலாமா? இது லக்ஸரிக்காக பண்றது, லக்ஸரி லைஃப். எவ்வளவு அடுத்த நிமிஷம் 1 monthல கார் வாங்கிட்டாங்க 20 lakhs இருந்தாங்க. எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நான் தான் சொல்றேன், இது ஈஸியா என்னால வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படினாலும் திரித்து பார்க்கப்படலாம். நான் சொல்ற வார்த்தையை லைட்டா மாத்தி விட்டாங்கன்னா நானே ஒரு ரிஸ்க்குள்ள போற மாதிரி தான் ஆகும். அதனால இது நார்மல் டாபிக் கிடையாது, ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக். இதெல்லாம் வந்து அதுல யாரெல்லாம் இன்வால்வ் வராங்களோ அவங்களுக்கா புரியணும். அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஒருத்தரை வச்சு நம்ம நிறைய சொல்லுவோம்ல, சிவராஜ் சித்த வைத்தியமா பேர பசங்களா அவரை வச்சு நம்ம நிறைய மீம் பண்ணிருப்போம், இல்லாட்டி ஜோக் பண்ணிருப்போம். அவர் சொல்றதானா உண்மையா பொய்யா அப்படின்னா ஃபேக்ட் அதுதான். ஏன்னா அவர் டாக்டர், அவர் பாத்துருக்காருல எல்லாரையும். ஏன்னா அந்த அவர் சொல்றதே என்ன தெரியுமா, அவர் ஏன் அந்த ஏஜை கூப்பிட்டு சொல்றாரு? ஏன் சொல்ல வேண்டியதானே, டே வாலிப பசங்களா, டே ஐடி பசங்களா, இல்லாட்டி ஏதாவது சொல்லலாம்ல, ஒரு 35 வயசு பையலாம் அப்படின்னு சொல்லலாம்ல. அவர் சொல்றது பூரா பாத்தீங்கன்னா under 20 இல்லாட்டி 20 to 25 இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்கள தான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ரீசன் என்னன்னா, அவங்க லைஃப் தான் ரூயின் ஆயிடுது ஈஸியா. என்னத்துக்கெல்லாமோ எக்ஸ்போஸ் ஆகி அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்களோட ரியல் அந்த ஹவுஸ் ஹோல்ட் லைஃப்குள்ள வரணும்ல, அந்த இடத்துல அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்க்ரம் அப்படியே இதுவாயிடுறாங்க, நொறுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு ப்ராப்பர் லைஃபே லீட் பண்ண முடியல. அதனாலதான் அந்த மாதிரியான பெரியவங்கலாம் வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப திரும்ப அப்படி சொன்னாங்க. ஆனா அதை நம்ம வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி அதை வச்சு நம்ம ஏதாவது ஜோக் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு இருப்போம் வைங்களேன். ரியாலிட்டி எப்ப நான் திரும்பியும் சொல்றேன், அதுக்காக ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சிருக்கிற எல்லாருமே வந்து ஸ்கேம் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களே நிறைய பேரை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசுங்க, இதுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு, ஏன் நடக்குதுன்னு கேட்டா அவங்களும் ரூட் எல்லாம் சொல்லலாம். அந்த ரூட் எல்லாமே தான் இப்ப நம்ம சொசைட்டில பரவி இருக்கும். அதை தான் அவங்க சொல்லுவாங்க, இதனாலதாங்க இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதனாலன்ற ஒரு ரீசன் இருக்குல்ல, அந்த ரீசனை பிரேக் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது இப்ப கௌதம் ரோஸ் மாதிரி தான், ஒரு பக்கம் லக்ஸரி, ஒரு பக்கம் வந்து ஜாலி, ஒரு பக்கம் ஃபன், அது இதுன்னு சொல்லி அவங்க லைஃபை தொலைச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக்குங்க. சரி, பிரசன்னா ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிகார்டிங் மோட்டோ ப்ரோ, எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாடல் மோட்டோ G5+, சச் அ ஃபென்டாஸ்டிக் ஃபோனு, எந்த இஷ்யூவும் இல்லை, பேபி ட்ராப்ட் இட் டவுனு, குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ காட் த மோட்டோ G5+, ஃபோர்ஸ்ட் மீ டு கெட் த மோட்டோ G45. அவங்க அப்பாவுக்கு ஆஃப்டர் அ டிசாஸ்டர் போக்கோ M3 டிட் இன் 1.5 years. மோட்டோ G45 நெட்வொர்க் வந்து ஐ மீன் டேட்டா BSNL சூப்பராக இருக்கு, பட் கால்ஸ்லாம் குப்பை. நான் பேசுறது அவருக்கு நல்லா கேட்கும், பட் அவர் பேசுறது எனக்கு பிரேக் மஃபுல் ஆகும். ஐ பாட் 8128, ஐ திங்க் இட் ஒன்ட் ஹேங், பட் ரீசென்ட்லி மை ஃபாதர் டோல்டு ஃபோன் கால் வந்தா ஹேங் ஆகுது. டவுட் என்ன, இப்போ அந்த ஃபோன்ல அப்டேட் கேட்குது, பண்ணாவா வேணாமா கன்ஃபியூஷனா இருக்கு, ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ். பண்ணிடுறது தான் நல்லது. பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹேங் இல்லைன்னா பக் ஃபிக்ஸா கூட இருக்கலாம். ஆமா. ஸோ அக்கார்டிங் டு மீ G45 இஸ் நாட் தட் கிரேட். செல்லிங் யுவர் ஃபோன், சப்போஸ் நீங்க போனை விற்கிறதா சொல்லுங்க ப்ரோ, ஐ வில் டெல் டு மை ஃப்ரெண்ட் சர்க்கிள், தே மே ஷோ சம் இன்ட்ரெஸ்ட். அது ஐபோன் போட்டிருந்தீங்கல்ல 16, அதுக்கு சொல்லியிருந்தாரு. இப்போ ஜீவாவோட தம்பி வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னதா ஜீவா சொன்னான். ஸோ இந்த ஜீவா யாரு, ஃபாரின்ல கனடால இருக்கான்ல, அவனோட தம்பி வந்து இங்க அவன் வந்து வாங்குவான்னு சொன்னான், நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ டிவைஸ் வந்து பக்கா கண்டிஷன்ல அப்படியே தான் இருக்கு, அந்த சிம் போடாம தான் இங்க வச்சிருக்கேன். ஆமா, டிவைஸ் இன்னும் அப்படியே இருக்கு, 92% பேட்டரி ஹெல்த்ல, 1 TB
செப்டம்பர் வரைக்கும் கேர் பிளஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க வந்து வாட்டர்ல இமர்ஸ் பண்ணி டேமேஜ் பண்ணீங்கன்னா பேக்கப்லாம் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா 8,000 பே பண்ணா 100% பேட்டரியோட புது ஃபோன் வந்துடும். நீங்க வேணா அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கேட்டுக்கலாம். ஆனா 1 TB மாடல் திரும்ப வந்துடும் உங்களுக்கு புதுசா. ஆனா இதெல்லாம் முன்னாடியே நடந்திருந்தது. முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மந்த்லி கேர் பிளஸ் போட்டுருக்கலாம். அது போட்டா லைஃப் டைம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், போட்டு எப்பனாலும் செட்டப் பண்ணிக்கலாம். ரிகார்டிங் OnePlus, this morning I heard that OnePlus is going to shut down. So I have a fear to suggest OnePlus Nord 6. எனக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீ பயப்படாதீங்க. நாட் சீரிஸுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நாட் சீரிஸ் அவனுக்கு என்னன்னா ஃபுல்லாக ஆன்லைன் ஃபோக்கஸ்டாக போகிறாங்க, அவ்வளோதான். இனிமேல் ஆஃப்லைன்லாம் வாங்க முடியாது, அது அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, அடுத்து அரவிந்துங்கிற நண்பர், சிவபிரான் கௌதம் ப்ரோ, நான் மோட்டோ G84 2023 டிசம்பரில் வாங்கினேன். 2 months யூஸ் பண்ணிட்டு அப்புறமா அப்பா கிட்ட அந்த மொபைலை கொடுத்துட்டேன். ஸ்டில் நவ் எந்த இஷ்யூவும் இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் வாங்கின வேகன் லெதர் மாடலு, அந்த மெஜந்தா கலர், ஸ்டில் பேக்கில் அந்த லெதர் பீல் ஆஃப் மாதிரி கூட எந்த இஷ்யூவும் வரல. இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. அதான் ப்ரோ, நல்லா இருந்தா எங்களுக்கு ஹாப்பி ப்ரோ. சிக்னேச்சர்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு தெரியுதுன்னு ஓடணும், பில் இல்லாதனால தான் அதை வாங்கலை. பேமெண்ட்டே பண்ணிட்டாங்க. அதனால் கிடச்சிருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபோன். ஆக்சுவலாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே வேற அளவு, நல்ல எட்ஜ் டு எட்ஜ் பேனலு, ஆமாம், ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. நல்லா இவ்வளோ என்ன 6. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மோட்டோவில் கொஞ்சம் காம்பேக்ட் ஃபோன் திரும்ப கன்சிடர் பண்ணலாம். Edge50 நியோக்கு அப்புறம் காம்பேக்டை காணும். கரெக்ட். ஒரு 6.3 inch ஃபோன் ட்ரை பண்ணுங்க. மோட்டோ கேமரா நல்லா இருந்துச்சு அதில். ஆக்சுவலாக நான் அதுதான் ஷாக் ஆனேன். ஜூம் வந்து சூப்பராக இருந்துச்சு, அந்த ப்ராசஸிங்குமே நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து தனஞ்சலின் ப்ரோ என்ன சொல்கிறேன்னா, I was using Moto G72 and now gave it to my mom. No network issue in this mobile. Still working with a lot of line display. அப்போ broken சரி, broken போட்டது ஒரு வார்த்தை. broken இல்லைன்னா நீங்கள் மாற்றிருக்கலாம் ப்ரோ, ஏன்னா மாற்றி தராங்க ஒரு சில சர்வீஸ் சென்டரில். மோட்டோ நோ க்ரோஸ்ஸு மாற்றி கொடுத்துட்றாங்க. அப்புறம் கிருஷ்ணா முரளி, ஐ எம் யூசிங் Google Pixel 8a and honestly the battery backup has been pretty disappointing. I mainly bought it expecting a great camera and at least a decent battery life, but that did not really happen. I am only getting around 2.5 to 3 hours of SOT with normal usage. Because of this, I actually gone back to my Realme phone for daily use. Feels like these Chinese phones are just way better at battery management. Now I am even hesitant to consider premium Pixel phones, even if they offer slightly bigger batteries. Anyone else using the Pixel 8a facing the same issue? ஓகே, ஸோ இஷ்யூ யார்கிட்டயாவது இருந்ததுன்னா அவங்க இப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்டு தான். ஏன்னா எனக்கு வந்து என்ன அனுபவமோ அதே எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை ப்ரோ. எனக்கு வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன், இனிமேல் இதெல்லாம் வேற நான் சொல்லணும். சென்னையில் இருக்கேன். சென்னையில் இருக்கும்போது எனக்கு வந்து 9A Pixel 10 Pro 5Gல அடிச்சு சும்மா தம்சம் பண்ண முடியுது. டிவைஸ் கூல்னே இருக்கு. எனக்கு SOT அப்படிங்கிறது வந்து ஈஸியாக 6 hours ப்ளஸ்லாம் வந்துடுது. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமான்னு இனிமேல் நான் சொல்லவே மாட்டேன். அது எந்த ஃபோனாக இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். திரும்ப இனிமேல் எல்லா இதுலையும் மென்ஷன் பண்ண போகிறேன். நான் இருக்கிறது சென்னையில், இங்கே தான் நான் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்படி இருக்கு, டிமென்சிட்டியில் இந்த ப்ராசர் இப்படி போயிட்டு இருக்கு. தெரியாமல் ஊருக்கு போயிட்டாங்க நிறைய. ஆனால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுல ஒழுங்கு அடி கொஞ்சம் தெளிவாயிடுச்சு. நீங்கள் இன்னொன்று Pixel 8a நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணலாம் ப்ரோ. பூட்லோட அன்லாக் பண்ணிட்டு கிராஃபின் OS ட்ரை பண்ணுங்க. 5Gனால கூட இருக்கலாம், 4G கூட வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஏரியாவில் சப்போஸ் மோசமாக இருந்துச்சுன்னா 4G நல்லா இருந்துச்சு அப்படின்னா வோடாஃபோன் சிம் மாதிரிங்க செம்மையா இருக்கும். ஏர்டெல்லையும் ஆக்சுவலாக அன்லிமிட்டட் 4G பிளான் இருக்குல்ல, இருக்கு. நீங்க 4G ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நீங்க ஜியோ சப்போஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுவும் ஒரு ரீசன் தான். அவனை அடிக்கவும் முடியல, துவைக்கவும் முடியல, கட்டுப்பேத்துறாங்க. ஒரு சில பேருக்கு நல்லா இருக்காங்க. நவீன் சண்முகம் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவபிரான், OG fan here, absolutely love your content and here's the bit of long review. ஆனால் my first phone back in my school days was the Lenovo K6 Note. It was a solid device with a clean UI for its time and I used it until the second semester of college. After doing some freelance work, I decided it was time to buy a first phone with my own money. I hunted all the Coimbatore, visiting offline shops and doing endless online search. Researchலாம் பண்ணியிருக்காரு எங்கால், but all that research went out with the window at the moment and I saw Pixel 4 in white. I fell in love with it instantly and bought it for 22K. இது வந்து வந்த புதுசில் வாங்கியிருக்காரு. நானும் அப்படி தான் வந்து அந்த டைமில் யூஎஸில் வாங்கினேன். அதுக்கப்புறமா நம்ம ஊர்லேயே ஒரு 6-7 monthsல வந்துச்சு. அப்போ இந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சு. 22க்கு வந்து Pixel 4, 26 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு XL. I was so happy that the Pixel 4 that I never even used a case. Battery life was not great, but the display and camera was amazing. I changed the battery once and it had a really good run. Fast forward to now, I am using the Pixel 7 for 2 years. I had no issues until I installed the Android 17 beta. My screen on time SOT dropped a terrible 3 hours and the heating issue was the worst. 2 weeks ago, I flashed it back to Android 16 stable. Now it's back to getting 6 to 8 hours of SOT with no major heating issue. Anyways, I am currently looking for an upgrade, especially something that can keep
up with the heavy photography and video work. Do you have any advice or suggestion on what should I look for next? Keep making videos, go big. ஃபோட்டோகிராஃபி வீடியோ ஜாம்ஜங் தான் ரிலேபிளா வேணும்னா என்ன பண்ணி தொலைய. இப்போ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபின்னு சொல்லிட்டு நான் விவோ சஜஸ்ட் பண்ணலாம். நாளை பின்ன அப்புறம் அவர் அருவாள் எடுத்துட்டு என் பக்கமாக திருப்பிடக்கூடாது. சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பயந்து போய் சாம்சங்கை சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ எஸ்ஆர்கே பாருங்க S25 அல்ட்ரா வச்சிருக்கான். இன்னைக்கு ரிவ்யூ மாதிரி ஷூட் பண்ணுவோம். ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருப்பானா? அதான் அவன் ஜாலியாக தான் இருக்கான். ஸோ நீங்கள் வந்து S25 அல்ட்ரா மாதிரி ஒரு டிவைஸ் உங்களுக்கு கிடச்சதுன்னா தூக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு 512 வந்து இப்போ நான் சொல்லுவேன் மவுண்ட் ரோட்ல பாய் பண்ணிட்டாங்க. S25 அல்ட்ரா அமேசான்ல முந்தானேத்து 1,10,000 வித்துட்டு இருந்தான். பாய் வந்து 512 80K போட்டு வச்சிருக்கு. சூப்பர். இல்ல நான் சொல்றது புது போனாவா சொல்றேன். நீங்க புதுசு இது வந்து நீங்க எப்படி கொடுத்தீங்க நம்ம SRK அந்த மாதிரி கரெக்டா வாரண்டி முடிஞ்சிருச்சு. கரெக்ட். ஆமா 80K தராங்க. வடக்குபட் ராமசாமி. ஸோ அதனால நீங்க சாம்சங் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இது எந்த பயத்துல சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி. நாளை பின்ன அப்டேட்டை கொடுத்து ஏதாவது தலையில போச்சு ஃபுல்லா பெயிண்ட் மட்டும் தான் ப்ரோ அடிக்குது. நான் எங்க ப்ரோ உங்ககிட்ட நிப்போ பெயிண்ட் கேட்டேன்னா நிப்பா என்ன இதை கேட்டேன்னா நான் கேட்டது ஃபோன் தானேன்னு சொல்லிட்டு கூடாது. நீங்க எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சைனீஸை மட்டும் நான் கொஞ்சம் பயந்து போகிறேன். ஏன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் இப்ப பாருங்க அந்த 8i யூசர் சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து பிக்சலை பார்த்தாலே பயமா இருக்கு, சைனீஸ் கொஞ்சம் நல்லா பண்றாங்கன்னு. பட் அது எந்த கண்ணோட்டத்துலன்னு பார்க்கும்போது ஒரு பேட்டரி லைஃப் தான் ப்ரினாமினன்ட் மேல வைக்கிறாரு. இப்போ நான் பேட்டரி லைஃப் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாட்டி வந்து நான் கேமரா ரிலேபிலிட்டியோ அந்த பாயிண்ட்ல போகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா எதர் லீன் டுவர்ட்ஸ் ஐஃபோன் இல்லாட்டி சாம்சங்னு மாறிடுது. ஓகே. ஸோ அதுதான் பாயிண்டாக சொல்கிறேன், மற்றபடி வரதும் இல்லை. வடக்குபட் ராமசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா iPro S3 update came for my Redmi Note 15. Now UI smooth than before. New themes, wallpaper animationலாம் குட்டா இருக்கு. 10 hours SOTயா? I did not play games, so not facing any heating issue. Also switching between the app is snappy. Display is impressive as all aspect. All our friends, all in all, Alagu Raja bought nothing for a Pro 826 and he said he got 12 hours SOT on his first day usage of this phone. From 100% to 5%. நான் அவர்கிட்ட பேட்டரி யூசேஜ் ஸ்கிரீன்ஷாட் கேட்டிருக்கேன், கம்யூனிட்டியில போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு தேங்க்ஸ். வடக்குபட் ராமசாமி, ஆளுநர் அழகராஜா, கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரி ஏதாவது எல்லாம் நியாயமான அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. பயங்கரமான அப்புறம் எவ்ரிதிங் என்கவுண்டர் கேமரா இல்லையா. அடுத்து ராஜராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ பிரைஸ் ஹைக்ல 20K ஃபோனு 40Kக்கும் 40K ஃபோன் 80Kக்கும் விற்குது ப்ரோ. நீங்க குட் ஓல்டு ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஓப்போ, விவோ, ரியல்மி, ரெட்மின்னு 2 இயர்ஸ் அப்டேட்டு பாக்குறதுக்கு. சாம்சங்ல S24 FE, Pixel 8, 9A போகிறத பத்தி தெளிவா ஒரு வீடியோ போடுங்க. கண்டிப்பா உண்மைதான், இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இருக்கும் ப்ரோ. 1 இயர் பழைய ஃபிளாக்ஷிப் அதெல்லாம் இப்போ நல்ல டீல்ல கிடைச்சா கூட நம்ம அதான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் சொன்னோம்ல, S25 அல்ட்ரா இப்போ போனா கூட இன்னும் 5-6 வருஷம் அப்டேட் இருக்கு. ஆமா, அப்போ போதுமே நமக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? முன்னெல்லாம் 3 வருஷம் மேஜர் அப்டேட்டுக்கு தான் ஃபோன் வாங்குவோம். இப்போ என்னன்னா 7 வருஷம் அப்டேட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க பிக்சல் லவர் ஏர்டெல் யூசரா இருந்தா 9 Pro XLலாம் சேல்ல வந்து அந்த மோட்டோ சிக்னேச்சருக்கு ஸ்டாக் ஆன ப்ரோ. ஆமா ப்ரோ, 7 இயர்ஸ் அப்டேட். ஆமா, ஏன்னா அது சிக்னேச்சர்ல, அதனால ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கொண்டு வந்தானுங்க. அது எனக்கு என் மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னா பில்லு மட்டும் இருந்திருக்கணும். சரி, இல்ல திரும்ப கிடைச்சதுன்னா திரும்ப பார்க்கலாம். பில்லோட ஏதாச்சும் ஒரு பீஸ் கிடைச்சா கூட நெக்ஸ்ட் அடுத்து பரத்துக்கு என்ன ஷாக்குனா, சேல் பண்ணிட்டு நம்ம அடுத்து பரத்துக்கு என்ன ஷாக்குனா மோட்டரோலா நல்லா இருக்கு மாடான்ட்டான் ஒரே வார்த்தையில. மோட்டரோலால தப்பி பிறந்த குழந்தை மாதிரி அது இருக்கலாம்ல. ஏன்னா இப்போ Edge 70 நிறைய பேர் அப்படிதான் சொன்னீங்க, Edge 70 ஃபியூஷனா அப்படிதான் சொல்றீங்க. அப்ப சிக்னேச்சர் மட்டும் என்ன மொக்கையா இருக்கும். அதனால கொஞ்சம் யோசிச்சு அந்த Edge 70 சீரிஸோட வந்தது என்ன காம்படிஷன்லயே வந்து குட்டி பேட்டரி 5200 mAh. ஆமா, பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறனால அது ஒரு அட்வான்டேஜ் அவனுக்கு. பட் குட்டியா கியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் எப்படி ப்ரோ? டாலா இருக்கா? ரொம்ப எப்படி சொல்றது ப்ரோ, வெயிட்டே இல்ல ப்ரோ. ஒரு மாதிரி எனக்கு ஏர் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்க ஏர் வச்சிருந்தீங்களா, சேம் டைமென்ஷன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஏர் யூஸ் பண்ணதுனால நான் சொல்றேன், அது மாதிரி இருந்துச்சு ஃபோன் பார்க்க. சரி, ஸோ சிக்னேச்சர் ஒரு வித்தியாசமான ஃபோன். கிரானிக் மேத் டிபேட்டர் அப்படின்றவர் வந்து ப்ரோ ஒரு ரேர் திங்கு தட் இஸ் நாட் ஸ்போக்கன் எனிவேர். ஐபேட் ஏர்ல ஒயிட் கலரா டிஸ்பிளேல ஏதோ ஒரு பர்ன் மாதிரி ஆகுது ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் யூசிங் இட். Sign internet people saying it's normal but look awkward but still media play பண்ணும்போது தெரிஞ்சது தெரியல. பட் என்னமோ ஒரு ஒயிட் கலர் பர்னின் மாதிரி ஆகுது ப்ரோ ஸ்கிரீன்ல. ஏஜிங் தான். பழைய LCD பேனலா இருக்கும். LCDனாவே அந்த இது மாதிரி ஆயிரும்ல, அது சில பேருக்கு கலர் கலரா வரும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி, ஒரு சிலருக்கு என்ன அந்த இன்னொரு கொடுமையா வரும். அது என்னன்னா மஞ்சள் பூத்து போய் பொறுமையா மஞ்சளா மாதிரி ஆரஞ்சா மாதிரி இருக்கும். கடுப்பு. அப்புறம் அவினாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் Redmi Note 8 Pro user for the past 7 years. I bought Pixel 10a. Everything is good, but front camera where I am not satisfied for 50K. Screen is not fully white. Like IPS display or every OLED display in the market. There is any solution to change the color temperature to white color permanently and to access full. Bro, அது ஏன்னா மெட்டீரியல் யூ. நீங்க என்ன வால்பேப்பர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு தான் ஸ்கிரீன் வரும். மாறிக்கிட்டே இருக்குங்க. நீங்க வால்பேப்பர் வந்து கண்ணாடி மாதிரி இல்ல அப்படின்னு
நீங்க வால்பேப்பர் பிட்ச் பிளாக் வச்சிருங்க, பிட்ச் பிளாக் வால்பேப்பர் இல்லாட்டி ஃபுல் ஒயிட் வால்பேப்பர் வச்சிருங்க, அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் மாறிடும். அதனால தான் உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆமா, ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் பிக்சல் எப்பயுமே காட்டுவேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல ஆண்ட்ராய்டு இதுல. இது இந்த பிக்சல்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா மட்டும் நான் காரி தான் துப்புவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா நான் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், ஊர்ல இருந்து எடுத்து போட்டேன். இப்பயும் அந்த எறும்பு மாடு வந்து எங்கேயா ஸ்டாட்டிக்கா வச்சிட்டோன்னீங்க, நான் கையில வச்சா பட்டாசா எடுக்கிறான் தலைவன். அதுல அது என்னன்னு சொல்றேன், கையில எடுத்துட்டு நடந்து போறேன், கிரேசியா எடுக்கும், என்ன ஃபோக்கஸ்ல வச்சுக்கோ. ஸ்டாட்டிக்கா வச்சதுக்கு அப்புறம் செமையா எடுக்குது. ஆனா என்னன்னா பின்னாடி இருக்க மரம் செடிலாம் பிரைட்டா இருக்கு, அதாவது அது ஃபோக்கஸ்ல இருக்கும், நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுவேன். நாங்க வந்து என்விரான்மெண்டலா காட்டுறோம். அப்படியா? இந்த மாதிரி தான் மேல மாடியில் வச்சு ஒரு தடவை 7 சீரிஸ் அப்பெல்லாம் கவர் பண்றதுக்கு எடுத்தேன். இந்த மாடு பின்னாடி இருக்க தென்னை மரம் ஆரோக்கியம் அது மாதிரிதான் உங்களுக்கு. நான் மேல இருக்க தென்னை மரத்துல விட மனசாட்சியே இல்லாம பட்டுன்னு பார்த்தா நம்மள அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கி விட்டுருவோம். பின்னாடி தென்னை மரம் ஆடுதான். உன்னதான் பொழுது நீங்க பாத்துட்டு இருக்கிறேன், பின்னாடி இருக்கிறத பார்ப்போம். கொடுமை. ஓகே, ஸோ மொத்தம் வந்து நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் 100% நான் சொல்றேன்ல ப்ரோ, அப்படிதான். நீங்க எங்கேயா ஸ்டாட்டிக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சும்மா கையில ஒரு கிளாஸ் ஆஃப் காஃபி வச்சுட்டு போட்டோ எடுக்கிறீங்கன்னா பிக்சல் இப்படி எடுக்கும். இன்னைக்கு நான் சும்மா ட்ரை பண்ணேன். இப்போ இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம்னா மிரட்டும். இதுலலாம் டீடைல் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸ்கின் டோன் கிராசிங் தரம் போறோம். ஸ்கின் டோன்ல இருந்து எல்லாமே துண்டா தெரியுறான் பிக்சல்னு. தெரியுதாடா நம்ம ஐயாச்சாமி. சோ அந்த அளவுக்கு இருக்கு. நான் இதை அட்டாச் பண்றேன் பாருங்க. ஆனா ஒரு இடத்துல வச்சுட்டு நான் கொஞ்சம் தள்ளி போய் நின்னேன்னு வைங்களேன், அவனுக்கு பின்னாடி போடுறாங்க ஒரு நாய் ஓடுது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கோம். See how cute the dog is. அது பாருங்க. அந்த டாக் போஸ் கொடுத்தா பரவாயில்ல, நான் தான் கஷ்டப்பட்டு போஸ் கொடுத்துருக்கேன், என்ன மதிக்கவே இல்லைல்ல. பொழுதுக்கு ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் புதுசாக தான் பார்க்குறோம். இந்த ஒரு பிரச்சனை பிக்சலோட அல்காரிதம்ல இப்பயும் இருக்கு சரியா? அதனாலதான் ஒரு சிலர் எல்லா வருஷமும் அவர் சொல்றாரு லோ லைட்ல வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ப்ரோ ஹாண்டிங் ஆகிற மாதிரி இருக்கு. அதுதான் அது ஏன் ஹாண்ட் ஆகுதுன்னா கையில பிடிச்சி நடந்து பாருங்க, ஆகாது. ஒரு இடத்துல நின்னீங்கன்னா விளங்காது. அது என்ன பண்ணோம், உனக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைத்தியகர நாய். சரி, ஸோ அண்ட் டு ஆக்சஸ் ஃபுல் 48 MB ட்ரை டு டவுன்லோட் தேர்ட் பார்ட்டி ஜிகேம், பட் ஜிகேம் ஆப் இஸ் கிராஷிங் எவ்ரி டைம். ஜிகேம் ஆப் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, அதனால நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஜிகேம் வந்து நீங்க ஒரு 10 வருஷம் ட்ரை பண்ணீங்கன்னா அது ஏதாவது ஒன்று தான் ஒழுங்கா ஒர்க் ஆகும், விளங்காது. அதுக்கும் டைம் வேணும் நீங்க போட்டு டெஸ்ட் பண்றதுக்கு, எல்லா மோட்ஸும் ஒர்க் ஆகலையா அப்படின்ட்டு. சரி, இது என்னது லோயஸ்ட் பிரைஸ் எவ்ரிடே இதையே வாங்கி போட்டு தின்னா, இது வந்து ஆல்ரெடி அவன் ரெடி பண்ணி 10 வருஷமா உள்ள வச்சிருந்தது தானே? இல்ல இது கிடையாது, இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பண்றாங்களாம். பட் நம்ம அந்த ஃபுட்டு மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரோசன் மாதிரி. ஓ, இதெல்லாம் வந்து ரெடிமேடா அரைச்சு கொடுத்துறாங்க உடனே, மிக்ஸி பிளெண்டர். என்ன ப்ரோ என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. ஆமா ப்ரோ, ஒண்ணுலங்க இந்த ஆப் சொல்றேன், பிளிங்கிட், செப்டோ அவனுங்கிட்ட போனா செப்டோ கஃபே என்னென்னமோ போட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா, இதுல வேற நம்ம அஸ்வத்லாம் பார்க்கணுமே. ஏல நீ இங்க தானடா லிவிங்ஸ்டன்? ஆமா, அவர் வீடு பக்கத்துலயே இருக்கு. வேற அஸ்வத்தெல்லாம் ஆர்டர் பண்றாங்கன்னா டக்குன்னு ஒரே ஜாலி தான். நீங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வர அஸ்வத். எங்க இருக்கு? அங்க தூக்கி போடியா எனக்கு வந்துடும் அப்படின்னு. வேற ஹவுஸ் தானே, நான் கிளம்பிட்டேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். கதவை திறந்த உடனே எங்க ஆள் அவ்வளவு ஃபாஸ்ட்டுங்க. பூவின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் யூசிங் Xiaomi 17 Ultra, Poco F8 Ultra and S25 FE side by side. F8 Ultra சொல்லக்குட்டி. F8 Ultra வந்து on par with 17 Ultra. 5x periscope on F8 Ultra is very good bro. F8 Ultra are more than enough for normal people like me. 17 Ultra for people like you, and I noticed that 17 Ultra main camera focal length a bit higher. It focuses minimum at 30 cm. Afterward that the Poco F8 Ultra main camera very less in 17 other 17 compare பண்ணும்போது. Poco speakers are loud and more bassy than 17 Ultra. I am not happy with the Poco and Xiaomi display. Display itself is very sharp than my S21 FE, and all three are almost the same PPI level. Because I prefer more punchy and saturated color on display. As you said before, Samsung do some magic on their display color calibration. If you see photos taken with the 17 Ultra and S21 FE display, it looks more dramatic than the 17 Ultra display. இதெல்லாம் வந்து நம்ம விவோல கூட எக்ஸ்டர்னல் அல்ட்ரா எக்ஸ்டர்னல் எல்லாம் எடுத்து போட்டா சாம்சங்ல வேற மாதிரி இருக்கும். சாம்சங் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் வெல்பீயிங் ஆன் சாம்சங் ஆர் கஸ்டமைஸ்டு ஃபார் ஒன் UI லுக்ஸ். இட் ஃபீல்ஸ் யூ ஆர் யூசிங் ஒன் கம்ப்ளீட் UI. பட் இன் Xiaomi இட் லுக்ஸ் லைக் சேம் பார்ட் ஆஃப் த UI லுக்ஸ் ஹைப்பர் OS இருந்தாலும் some part வந்து ஸ்டாக் அண்ட் ரைட் மாதிரி இருக்கும். I am expecting device like Samsung software and Xiaomi or Vivo hardware. But I know it's not happening. I am currently in UK bro. That's all for now. I am listening your videos while I am working like podcast. Your video with Gautam bro and SRK are ultimate bro. Please speak about some social issues and awareness with Emmanuel bro and Bharat bro. That's all for now. If possible, I give my long term opinion on 17 Ultra.
sometime later. It's purely my opinion on those devices. If possible, please discuss about this in your next podcast. ப்ரோ ரொம்ப பொறாமையா இருக்கு ப்ரோ. F8 Ultra வச்சிருக்கீங்க நீங்க. ரெண்டுமே F8 Ultra தாங்க இன்ன வரைக்குமே மாசான ஃபோன் வச்சிருக்காரு. Bose Star, hi bro, good news. I got Pixel 10 year replacement. I will share the mail. இது அனுப்பியிருந்தார் எல்லா டீடைல்ஸ் கவர் பண்ணிட்டீங்க. சுதர்சன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் யூசிங் Pixel 7 Pro. I too have the network issue. My friend bought Pixel 9 Pro. He also has network issue. We both live in area where the 5G 4G coverage is better. I noticed this from the beginning. That is, the Pixel phone uses Samsung modem, which is the worst of all. Thus, they suck when you move away from one tower to another tower. My earlier Exynos powered Samsung phones also had the same issue. Every time I change my location, I need to switch to flight mode to get network and internet. MediaTek modem performs better than all this, and the crown goes to Snapdragon 800 chip. They really pick up signal very well. For Pixel 11, they are planning to use MediaTek modem for Pixel phones instead of Samsung. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் போட்டுருக்காரு. ஆமா ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இதுக்கு பேசாம குவால்காம் காலில் விழுந்துடலாம். உங்க மோடமே யூஸ் பண்ணிக்கிறேன், தந்துருங்க. அட்லீஸ்ட் யூனிசாக்கோட மோடமாவது யூஸ் பண்றேன். இது வந்து பெரிய மானக்கேடான விலையும் கம்மிடா, இது அவன் மோடம் நல்லா இருக்குடா அவன்கிட்ட. அடுத்து தானியாஸ் டைரி அப்படின்றவர் வந்து பாட் போக்கோ X8 Pro 8GB RAM மாடல். அந்த ஃபர்ஸ்ட் டே சேல். ஆன் த செகண்ட் டே ஆஃப் த யூஸ் காட் green line on the display. Now getting 3 different green lines. Raised the replacement request in process. They said after technical person visit the replacement will be approved. இல்ல ஃபிங்கர்ஸ் கிராஸ்லாம் இல்ல, இதெல்லாம் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஃபர்ஸ்ட் டேவே வந்துருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு பயமா இருக்குது. எந்த லட்சணத்துல என்ன பேனல் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பியூர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு வைங்களேன், அப்படின்னா இது ரிப்பீட் ஆகாது. அது வந்து ரேர் ப்ரோ. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுதா இல்லையான்றது எப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே பாருங்க 8500 9500 மாதிரி ப்ராசஸர் கண்டிப்பா சுடும். இன்டென்ஸ் டாஸ்க்லாம் கொடுத்தா சுடும். அது இப்போ சம்மர் பீக் சம்மருக்கு நாங்க இல்ல, நான் சம்மர்ல தான் இதை எடுத்துட்டு நான் இப்போ ஊருக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன். இது சுட வேலைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா, கௌதம் ப்ரோட்ட காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்கிரீன் கார்டு வந்து கரெக்டா எல்லாத்தையும் அலைன் பண்ணி ஒட்டியிருந்தேன். ஆமா, அது நான் சுடும்போது பாக்கெட்ல போட்டு எடுக்கிறேன். போன் ஹீட் ஆச்சுன்னு சொன்னேன். ஸ்கிரீன் கார்டு பிடிச்சி இழுக்கும், அது வந்து ஹீட்ல அப்படியே மேல. ஆமா ப்ரோ, இங்க கேப்பே வந்துருச்சு ப்ரோ. அது தள்ளுது, அத தள்ளுது மேல. இயர் பீஸ்கே போயிடுச்சு. வேற லெவல் ஹீட்டா. அதான் சொல்றேன். அப்புறமா தான் ஊர் டெம்பரேச்சரும் ஹை. அப்புறமா தான் நான் ஃபோர்ஸ் LTE வச்சேன். பையன் மாறிட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சாந்த சுரபி டெக்னாலஜி பிடிச்சிட்டான். நீங்க மறுபடியும் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீட் ஆகி லைட்டா அதை கீழே இறக்கி விட்டுருந்தேன். நானும் ட்ரை பண்ணேன். ஆனா என்ன பிரச்சனை, அப்பதான் ஒரு பயம் வந்துச்சு. எல்லாத்துலயும் தூசி படிஞ்சிருச்சு. திரும்ப கீழே தள்ளினா மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு சரி இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணுவோம்னு பேசிட்டு. சரி போய் மாத்திக்கலாம் ஸ்கிரீன் கார்டு. நான் ஸ்கிரீன் கார்டு ஒட்டுற ஐடியாலே இல்லை இனிமே. இதுலயே போய் தொலையுது. மேட் ஒட்டுங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கு. சிக்னேச்சர் செம்ம ஸ்டைலா ஒரு மாதிரி எப்படி கிளாஸியா இருக்குல்ல. கரெக்ட் தான், மேட் தான் ஆசைப்பட்டு ஒட்டுவேன். ஆனா நாஸ்தி பண்றதுக்கு இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது. மொத்தம் இந்த 4G பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தான் ப்ரோ. எஸ். அடுத்து கணேஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, மோட்டோ புக்கு 60 ப்ரோவா வாங்கலாமா ப்ரோ? அதுக்கப்புறமா நான் ஃபோனை ரீசெட் பண்ணேன் ப்ரோ. ஓ வாங்கலாமா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. ஃபோன் பத்தி ஏதோ சொல்றாரோ. ரீசெட் பண்ணேன் ப்ரோ. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால் பண்ணி பேக்கப் ரீஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா உங்க அக்கௌண்ட்ல பேக்கப் இல்லைன்னு வருது. ஆனா நான் ரீசெட் பண்ணும்போது முன்னாடி பேக்கப் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா பேக்கப் பண்ண இந்த அக்கௌண்ட்ல பேக்கப்பே இல்லைன்னு வருது ப்ரோ. ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா வாட்ஸ்அப் தான் ரீச் பண்ணணும். என்னடா இது கிளவுடுக்கு பேக்கப் ஆச்சு எல்லாமே நடந்துச்சு இல்லைன்னு சொல்லி வருது அப்படின்னு கேட்கணும். அதுதான் எனக்கு புரியல, என்ன கான்செப்ட், எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு. கொஞ்சம் சோகம் தான். செந்தில் முருகன் CMF Phone 2 Proல இப்போ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு ப்ரோ. அப்படியா? மட்டமா இருக்கா ப்ரோ? இது ப்ரோ டிமென்சிட்டி ப்ரோ. அது தெரியுது ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது அப்படி இல்லையே. ஜியோ யூஸரா இருப்பாரு அவரு, அதனால தான் மட்டமா இருக்குன்றாரு. சரி, அது நம்ம தெரிஞ்சுதானே ப்ரோ சொன்னோம். 7 series சிப்னாலே கொஞ்சம் கோளாறு தானே. இல்லை அது தெரியுது. அதுக்கு மட்டமா இருக்கு. ஒருத்தர் ரொம்ப கேவலமா இருக்குங்கிறாரு. இப்போதைக்கு 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கிற மீனிங்ஃபுல்லா ஓரளவு கேமரா வச்சிருக்கிற ஃபோனே அதுதான். ஆனா அது இப்படி இருக்குன்னா நான் இப்போ என்ன பண்ண முடியும்? என்னத்தை சஜஸ்ட் பண்ண? அதனால தான் ஒரு சில பேர் கேட்கும் போதே எனக்கு ஸ்னாப்டிராகன் ஃபோன் வேணும்னு கேட்டுறாங்க உஷாரா. தெரியுது. இத்தனைக்கும் ஒரு மேட்ரு இப்போ ரீசெண்டாக நான் கௌதம் ப்ரோட்டையும் சொன்னேன். கௌதம் ப்ரோவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதான் சொன்னாங்க. ப்ளூடூத் ஆடியோ பிக்சல்ல வேற லெவலில் இருக்கு. ஆமா, என்ஜாயிங் இட். ரீசெண்டாக சூப்பராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து சிவா அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ X5 Pro. போக்கோ X5 Pro யூஸ் பண்ணுறேன். 2.0.215 இந்த மொபைலு கடைசி அப்டேட்டு இதுதான். இதுக்கு மேலே அப்டேட் வராது. அப்டேட் அப்புறம் ரொம்ப ஹீட் ஆகுது. பேட்டரி ட்ரெயின் இருக்கு. சர்வீஸ் சென்டரில் 10 டவுன்கிரேட் பண்ண சொன்னேன், பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பழைய இதுக்கே போயிடலான்னு பார்க்குறாரு. ஆமாம், ஃபேக்ட்ரி ரீசெட்டும் பண்ணிட்டேன்றதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட்டரி மாற்றலாம்னு நினைக்கிறேன். அதுவும் செக் பண்ணலாம்.
பேட்டரி அடி வாங்கியிருந்ததுன்னா நீங்க பேட்டரி மாத்தினா ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. போகோ X5 Pro ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டரி ஒரு 2000 குள்ள தாங்க இருக்கும், நீங்க மாத்திருங்க பேசாம. நீங்க செக் பண்ணிக்கோங்க பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்கான்னு கேளுங்க. ஃபோன் லான்ச் ஆன டைம்ல இது வாங்கியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்டரி மாத்துறது கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டர். ஆமா, ஏன்னா ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிருக்கும், அதனால மாத்துறது நல்லதுதான். கிரிக்கெட் பூஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ ஐ பாட் நத்திங் for a phone in March 15th. Since that day I am using it as my daily driver. Initially I see reduced battery life compared to my iQOO Neo 6, which was 3-year-old phone. Even though 4A has a bigger 5400 mAh battery, while Neo 6 has 4700 mAh. 3 year இது அப்கிரேட் வேற ஆயிருக்கு இல்லையா, டீக்ரடேஷன், அதான் ஏஜும் ஆயிருக்கு. I thought it is the initial optimization drain and might get improved in the days by. But even though I got the update after 12 days, the battery life does not improve. I also checked with the Nothing community. Many users have reported problem with the battery life, while many getting around 4 to 5 hours of SOT. Feedbackல ரிப்போர்ட் பண்ணாலும் செட்டிங் குள்ள போனா அந்த ஃபீட்பேக் எல்லாவே பக்கா இருக்கா, ரிப்போர்ட் பண்ண முடியல. 15 days ஆச்சு வாங்கி, இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நான் அவருக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தேன், ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ அவங்க இப்போ இது பண்ணுவாங்க அப்டேட்ஸ்லாம், பட் உங்களால் முடிஞ்சால் அதை கமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்து விட்ருங்க, அவங்களுக்கு கம்யூனிட்டி மட்டும் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவானுங்க. பட் ஆனால் லேட் ஆகும், உடனேலாம் ஃபிக்ஸ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வேறு யூகே வேறு போகிறாராம், கஷ்டம். நான் வேறு இது வாங்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். சரி, இதுதான் லாஸ்ட் கமெண்ட்டு. என்னன்னா பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவரே பட்ஸ் 4 Pro ரிவ்யூ. நம்ம பட்ஸ் 4 Pro ஐ எம் யூசிங் வித் 17 Ultra. போஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் சூன் ஆன் 17 Ultra. பட்ஸ் 4 Pro டிசைன் வைஸ் இட்ஸ் வெரி ப்ரீமியம் அண்ட் இன்-இயர் ஃபீல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங் எக்ஸப்ட் இயர் ஜெஸ்டர்ஸ் அண்ட் 360 ஸ்பெஷல் ஆடியோ. நாட் ஷுர் ஹவு மெனி வில் யூஸ் திஸ் இன் த ரியல் டைம். சவுண்ட் குவாலிட்டி செமையா இருக்கு. ஆட்டோ ஸ்விட்சிங் டு ஆம்பியன் மோடு ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. ஒன் திங் ஐ அப்சர்வ்ட் இஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் அற்புதமா இருக்கும். அது இருக்கும்போது கூட வாய்ஸ் கமாண்ட் ரெகக்னைஸ்லாம் பண்ண மாட்டேங்குது. மாட்டேங்குதுங்கிறாரா? நான் பேசுறத நோட்டீஸ் நாய்ஸ்ன்னு நினைச்சு கேன்சல் பண்ணுது. 2 to 3 attempts பண்ணணும் தான். ஒன் திங் தட் இம்ப்ரெஸ்ட் மீ இஸ் த ஆடியோ செப்பரேஷன் டியூரிங் நாய்ஸ் கேன்சலேஷன். ஐ வாஸ் வாக்கிங் இன் த பிஸி ரோடு வித் டிராஃபிக், நோ நாய்ஸ். சடனா எக்ஸ்ட்ரா சாங் கேட்க ஆரம்பிச்சுது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பிளைண்ட் கப்புள் மைக் ஸ்பீக்கர் வச்சு, நீங்க சொன்னீங்களா அந்த ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் போட்டு தனியே கேக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. somehow it identified that and let the sound to really impressed with the algorithm. அப்படி இந்த சாம்சங் பண்ணாங்கன்னு தெரியல, இது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ் டியூரிங் ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட், பேட்டரி லைஃப். ஐ ஹாவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி பேட் பிகாஸ் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 hours டெய்லி யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. அப் அண்ட் டவுன் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒயில் வாக்கிங் அண்ட் நம்ம பேசுனது சாங் வைஸ் ரெடியூஸ் ஆகிரும் அண்ட் அதர்ஸ் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும். சாம்சங் ஹாஸ் டு work on this and this is the first time I am using a premium buds. It's not completely good but worth every penny. Software update la இன்னும் algorithm efficient increase ஆகும், மாசா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருக்காரு. பட் இது பாசிபிளானா? எஸ் பாசிபிள். எஸ், சாம்சங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இது ஒன்றும் புதுசு இல்லை. அவர் இது சாம்சங்கோட யூஸ் பண்ணி இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம், எல்லாமே இது பண்ணியிருந்திருக்கலாம், எந்த ஒரு மால் ஃபங்க்ஷனுமே இருந்திருக்காது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கும் அது. ஆமாம். ஓ ப்ரைஸா? 256 1 TB-னா 1,45,000 ஆமாம். பரவாயில்லையே ப்ரோ. ஆமாம், 16 130. டே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கேமரா ஃபோன் என்னடா? அப்படி தான் போடும். அப்போ X200 Ultra அப்படி தானே சேல் பண்ணோம், தெரியாது அந்த அளவுக்குலாம் அங்கே இல்லையாடா சீனு. இன்னைக்கு அதுதான் அப்டேட்டு இப்போ போட்டிருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான். உடனே நம்மளால் வந்துட்டார், ப்ராப்ளி சைனா. ஆமாம்மா, சைனா வேரியன்ட்டு தான். என்னத்தான் சொல்ல, இப்போ தாங்க ப்ளூ டாட்லேருந்து ஒரு அண்ணா வந்தார் 17 சீரிஸ் வாங்குறதுக்கு. வரும்போது நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு ஷாப் அநேகமாக ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறாரு. ஸ்நாக்ஸ் ஷாப்பா? ஆமாம், எங்கன்னா அந்த சின்ன யானை வச்சு ஆரம்பிப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணுவோம். ஆமாம், அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஓ இதான கலரு, அப்போ ரெனோன்றது இருக்காதா? இந்த இங்கே குட்டியா ரேணுகா அங்கே தான் இருக்காது. ரேணுகா மினிமலிஸ்ட்டுங்க, நாங்கள் ஐஃபோன் ஃபாலோ பண்ணுறோம். அப்படியே இந்த கலரை பார்த்தா உங்களுக்கு தெரியல ஐஃபோன் மாதிரி. அது ஓகே ஓகே. நம்மகிட்ட இருக்கிறது வந்து கொக்கோ ப்ரௌன், மேட் இன் இந்தியா, டிசைன்டு பை ஓப்போ. கொக்கோ ப்ரௌனு சார் வேல்யூ வந்து 1.134, பாடி சார் 8.813. 200 MP மெயின் கேமரா, அது கரெக்டு தான். 50 MP 3.5x டெலஃபோட்டோன்னா நீங்க சரி எப்படியும் அதை நான் வந்து அநேகமா ஒரு யூஸ் பண்ணிட்டு கம்யூனிட்டி தான் கையிலே பிடிக்க முடியாது. இப்போ அவ்வளோதான். நான் இனிமே பாருங்க ரேணுகா பூனைகளை பறக்க விடுறேன்னா இல்லைன்னு பாருங்க. என்னடா விவோ, நான் வரேன்டா உனக்கு இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு போடுவாரு. ஓப்போட வரேன்டா நான். அவ்வளோதான்.
ப்ரோ 12/512 கொடுத்தாங்கல்ல, ஆமா. அது 16 கொடுத்துருக்கலாம்ல நம்ம ஊருக்கு. அவனுக்கு மேக்ஸிமமே 12 தான். ஏன்னா ஸ்பெக் ஷீட்ல 16 இருக்கு. அது அப்புறம் நீங்க இதுக்கே ரேட் அதிகம் 70 சில்லற போயிடுச்சா, அப்ப அது 85 போகும். 85ஆ? வாழ்த்துக்கள். அதுல கேஸ் இருக்கா பாருங்க. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதான் இருக்குல்ல, கம்ப்ளீட் ஷாப்பிங். அதான் நான் இருக்கேன்ல. கம்ப்ளீட் ப்ரோ ஷாப்பிங். இவனுங்க அந்த இதுல கொடுப்பானுங்க, என்ன பிளாக் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து இதுல இருக்கிற மாதிரி கேஸ் மாதிரி இருக்கு, எக்ஸைட் சீரிஸ்ல. கீழே வந்து 80 வாட் சார்ஜரும் சிம் எஜெக்டர் டூலும் டைப் சி கேபிளும் இருக்கு. ஏய் என்ன மண்ட மாதிரி இருக்கு 80 வாட் சார்ஜர். எனக்கு தெரிஞ்சு பிடிபிபிஎஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்ததுன்னா அந்த சந்தோஷம். சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படி இருந்தா தான் ரொம்ப பெருசா வரும். சரி எப்பயும் மாதிரி பேப்பர். ப்ரோ அந்த மேட் ஃபினிஷ் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே ஐபோன் மாதிரியே இருக்கு. எனக்கு ஐபோன் வாங்குற மாதிரியே இருக்குது. சரி பாத்தீங்களா, கேஸ் கூட ஐபோன் கேஸுங்க. என்னங்க நீங்க அது பாத்தீங்களா, அதே டிமென்ஷன்ஸ். சரி ஃபோன் வந்து ஃபீல் பண்றதுக்கு சில் டு டச் அந்த மாதிரி இருக்கா. நிறைய எல்லா ஃபோனும் ஒரே அலுமினியம் ஃபினிஷ் இல்ல, எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்குடா. நான் டே ஷர்வனா எனக்கு பாத்தீங்க டே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க இத எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை ஒரிச்சு பாக்ஸ்ல ஒட்டிருங்க. உங்க S26 செல்ரா இருக்குல்ல, ஆமா, அதோட டைமென்ஷன் பாருங்களேன், இதோட டைமென்ஷன் அதோட டைமென்ஷனும் பாருங்களேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கும்ல. இல்ல ப்ரோ அந்த கார்னர் ரேடியஸ் பாருங்க, அது என்னமோ பரவாயில்ல. உங்களுக்கு வந்து ஆப்பிள் மாதிரி வருமா கார்னர் ரேடியஸ்? அத சொல்ல. இல்ல இல்ல சாம்சங்கே பரவாயில்ல கார்னர் ரேடியஸ் பார்க்கும்போது. ஆமா இது இன்னும் வைடு ப்ரோ. இது வந்து பிக்சல் கார்னர் ரேடியஸ் மாதிரி இருக்கு. இவன் என்ன டேய் என்னடா அது கிளிக் பண்ண கூடாதுங்க. இல்ல இல்ல என்னது இது வந்து எல்லா நாட்டுக்கும் செய்றாங்க. என்னங்க ரெனோ வந்து இன்டர்நேஷனல் சீரிஸ்ங்க. என்ன பெசல்லாம் வேற லெவல்ல நல்லா இருங்க. இல்ல அந்த ரேட்டுக்கு நீ கொடுக்கலாம்னா நீ செத்தன்னு அர்த்தம். அப்படி வரீங்க நீங்க கொடுத்துதான் ஆகணும்டா. நான் கேஸ் ஒண்ணு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிக்கர் இங்க ஒட்டிடுவோமா? உள்ள பாக்ஸ்குள்ளரே ஒட்டிருங்க, சேஃபா இருக்கட்டும். பாக்ஸ்குள்ள ஒட்டினா அடுத்து வாங்குற நண்பருக்கு வருத்தமா இருக்க கூடாதுல்ல. அதெல்லாம் பின்னாடி யாரும் ஒட்ட மாட்டாங்க ப்ரோ, சேஃப்டிக்கு. அதுக்குள்ள ப்ரோ இந்த ஸ்டிக்கரை இங்க இருந்து வேணா பிக்க முடியுமே தவிர பாக்ஸ்குள்ள இருக்கிற பேப்பர்ல பிச்சனா அந்த பேப்பரும் சேர்ந்து பிஞ்சு வரும். நீங்களே ஃபீல் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். மாசா இருக்குங்க, ஹெவியாவே இருக்கு. நல்லா நல்ல பிரீமியம் ஃபோன் மாதிரி தான் ப்ரோ. சரி எவ்வளவு mAh? 6500 mAh. 6500. அப்படியே அதை காட்டுங்க ப்ரோ கியூஆர். அவ்வளோதான் ப்ரோ. என்ன ப்ரோ இது நல்லா இருக்கு ப்ரோ. அந்த இன்னன் ஃபீலே ஒரு மாதிரி கொஞ்சம். ஆனால் இப்போ மினி அப்போ எப்படி இருக்கும்? மினி ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த பேர் நம்ம கருப்பன் ப்ரோ தான் சொன்னார். காமேஷ் தியாகராஜன் ப்ரோ. காமேஷ் ப்ரோ சொன்னார் க்யூட்டான அது வாழ்க்கையில் கேமரா பெருசாக இருக்குது, அவ்வளோ ரிங் வச்சிருக்கான். இல்லை க்யூட்டான அது வாழ்க்கையில் தீய போட தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். பார்ப்போம். நல்லா இருக்கு ப்ரோ. அந்த கிளாஸ் முதல் கொண்டு ஐஃபோனோட இதுதான் எச்சிங் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை எங்கால அந்த வார்த்தையை வேற சொல்லிட்டு இல்லைங்க, எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறேன் நான். அது இதில் பெருமையே இல்லை, இல்லை பெருமையாக சொல்கிற விஷயமே அது குச்சமே இல்லை அப்படின்னு. ஆனால் சைனீஸ் ஒன்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பிளோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இல்லை. அதை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பிரச்சனைனா சைனால நிறைய பேர் ஐஃபோனுக்கு அடாப்ட் ஆன உடனே அதுலேருந்து வெளில வரணும்னா அப்போ என்ன ஆகுது, இப்போ ஐஃபோன்ல இருந்து வெளில வாடான்னா எனக்கு அந்த டிசைன் அண்ட் கம்ஃபர்ட் வேற செட் ஆயிட்டேன். அப்போ அதே டிசைன்ல நான் கொடுத்தேன்னா கொஞ்சம் அவனை கன்வின்ஸ் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணாங்க, அதே யூஐயும் கொடுத்தேன், தீமா கொடுத்துறோம், எல்லாத்தையும் கொடுத்துறோம். உனக்கு ஐஃபோன் தான் இது, ஆண்ட்ராய்டு டிசைனா ஐஃபோனா பண்ணிட்டேன். இப்போ எப்படி கண்டுபிடிப்ப? எல்லாரும் தூரத்துல இருந்து பார்த்தா ஐஃபோன் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஆனா பார்த்தா ரேணுகா. இதை நான் எப்படி என்ன கணக்கில் எடுக்கிறதுனே தெரியலையே. அதனால தான் சட்டில் வச்சிருக்கோம். ரெனோன்றது டக்குன்னு தெரியல பாத்தீங்களா? ரெனோ ஏஐ கேமரா ப்ரோ. ஏஐ கேமரான்னு போடுற இவன்ல கூட ஏஐ கம்மியா இருக்கு. என் தலைவன் ஏஐ கேமரான்னு போடவே மாட்டான். நாங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏஐல வந்து எடிட் ஆப்ஷன் கொடுப்போம். நாங்க எடுக்கிறதே ஏஐல எடுக்கல. விவோ வந்து எடுக்கிறதே ஏஐ தான். ஓகே ஓகே. நாங்க டைரக்டா இப்போ ஏதோ X300 அல்ட்ரால என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கான் ப்ரோ. அதை வச்சு நம்ம அந்த ப்ராசஸிங் ஸ்டைலே மைனஸ் அதாவது 100 ரெடியூஸ் பண்ணி 0 ஆக்கிட்டா உங்களுக்கு வர போட்டோஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம சுரேஷ் ப்ரோ அன்னைக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாரு. ப்ரோ இது நிஜமாவே வந்து போன்ல எடுத்தது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்னா என்ன இருந்தது, நாய்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு ரொம்ப டூ மச் ப்ராசஸ்டு ப்ரோ, நம்ப முடியாத அளவுக்கு ப்ராசஸ். அப்ப என்ன ஆயிடுது, அது கிரீட்டிங் கார்டுல இருக்கும்ல இமேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ இதெல்லாம் நிஜமான இடமா ஏஐ ஜெனரேட்டடா ப்ரோன்னு கேட்டாரு. இடமே ஏஐ ஜெனரேட்டர் கேட்டாரு. ஐயா அப்படிலாம் இல்லங்க ஐயா, அது வந்து நார்மலா இடம் தான், ஒரு ஊர்ல இருக்குங்க அப்படின்னு. சீரியஸா அது கொஞ்சம் கோளாறு தாங்க. இவனுங்க வந்து டூ மச் ப்ராசஸிங் பண்ணி எல்லாரையும் வந்து பயமுடுத்துறானுங்க. இவனுங்க திருந்தவே மாட்டல நீ அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. திருந்த மாட்டல, வருந்த மாட்டல. ஆஹா சிங்கம் படத்துக்கு போயிட்டாங்க. சரி ஆனா பாப்போம். எனக்கு என்னமோ இந்த ஃபோன் வந்து
ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வந்து நல்லா இருக்கும்னு தான் தோணுது. கேமரா வைஸ்ல அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லெட்ஸ் சி. ஓகே, ஆண்டவர் போட்டு பொழக்க போறாரு கேமரா. கேமரா தான் இது மேல இருக்கிற எனக்கு ஒரே ஹோப்புங்க உண்மையை சொன்னா. அப்புறம் அந்த டிமென்சிட்டியோட இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது தெரியணும். ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 8450 நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, நம்ம கேட்டோம். 8450 நல்லா இருந்துச்சு. 8350 தான் கொஞ்சம் கோளாறு இருந்துச்சு. 8450 கொஞ்சம் ரிஃபைன் ஆகி தான் வந்துருந்துச்சு. போன வருஷம் இதே சிப்பு தாங்க 8450 தான் ரெனோ 14 ப்ரோலையும். ஸோ அதனால வந்து ஒரு ஹோப் இருக்கு. அந்த ஹோப்பை வந்து மீட் பண்றானா இல்லையான்னு பார்ப்போம். ப்ளஸ் இதோட ரிவ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டிலேயே நாங்கள் போஸ்ட் போடுவோம். அப்போ அந்த ப்ரைஸ் யாருக்கு கன்வின்ஸா இருக்கும் நீங்க வாங்கிக்கலாம். பில்லும் இருக்கு. அமேசான்ல தான் வாங்கியிருக்காங்க. வந்து 73K வாங்கியிருக்காங்க. ஆமா. அப்புறம் அது என்ன அமேசான் ப்ராசஸிங் ஃபீன்னு ஒரு 199 போட்டுருந்தான். ஆமா, ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீ 199. என்னது இது? அந்த பில்லுமே இருக்கு, அதுவுமே இருக்கு. நிறைய பேர் நினைப்பாங்க அதுக்கெல்லாம் பில்லா. நாங்க அதை கவர்மெண்ட்ல கணக்காட்டுறோம்ல. அப்புறம் OnePlus மாதிரி ஜிஎஸ்டி ஃபைன் போட்டானா நீ ஏதாவது ஃபீஸ் வாங்கினியா அவன் எங்க அதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா அதுக்கு ஒரு இது. அதான் OnePlus ஃபீஸே வாங்காம போட்டனால என்ன ஆயிடுச்சு போட்டாங்க ஃபைன். ஆமா, அதுக்கப்புறமா நீ என்ன ஃப்ரீயா எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தியா எங்க வா இந்த ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீஸ்னு போட்டா அதுக்கு ஜிஎஸ்டிங்க அப்படின்னு கேட்டானா அமேசான் உஷாரு. அதுக்கு ஒரு பில்லு போடு, அதுக்கு ஒரு 200 ரூபாய். ஆமா, இல்லை வர வர எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீஸ் போடுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கூடிய விரைவில் பார்ப்போம். ஆனா எப்பயும் நல்ல பிரீமியமா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. ரைட் சைடுல வால்யூம் ரெக்கார்ட் பவர் பட்டன் இருக்கும். டாப்ல வந்து ஐஆர் பிளாஸ்டர் மைக்ரோஃபோனு, லெஃப்ட்ல வந்து கிளீனா இருக்கு ஆண்டனா கட் அவுட். பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா டியூவல் சிம், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி, ஸ்பீக்கர் கிரில். ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 MP, ஒரு 200 மெகா பிக்சல், ஒரு 50 MP. ஸோ அல்ட்ரா வைடும் 50, பெரிஸ்கோப் அதாவது டெலிஃபோட்டோ 3.5x அது ஒரு 50. அப்புறம் ஒரு 200 MP பிரைமரி, 200 MP பிரைமரி, செல்ஃபியும் ஒரு 50. அப்புறம் இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஆக்சுவலா 12x12. இந்த 3.5x வந்து இவனுங்க என்னடா 120x வரைக்கும் கொண்டு போறானுங்க. அது எப்படி இருக்கும்னா கண்டிப்பா பெயிண்ட் தான். ஆனா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு யூசபிளா இருக்கான்றது தெரியும். 10x ரிசல்ட் நல்லா இருக்குமாங்கறத என்னோட எதிர்பார்ப்பு. 10x நல்லா இருந்தாலே போதும் ஆக்சுவலா, அதுக்கு மேல யாரும் அவ்வளவு இது பண்ணி. அப்புறம் இன்னொன்னு என்ன எதிர்பார்க்கறேன்னா மேக்ரோ இருக்குமா, ஆசைதான். உங்களுக்கு உங்க பிரச்சனை 200 MP ல மேக்ரோ எடுப்பீங்களா? அதுல எடுக்கலாம் கரெக்ட், அதுல எடுக்கலாம். ஆனா நாம அதை தாண்டி கேக்குறேன். அதாவது இப்ப 3x போயிட்டு 200 MP ல எடுக்கிறது நல்லா இருக்கும் ரிசல்ட். ஆனா ஃபிளாக்ஷிப்ல தான் கட் பண்ணுவோம், இதுல எல்லாம் கொடுத்துறோம். இந்த Find X9 ரத்தக்காவ வாங்கிச்சு. இப்பதான் நம்ம X9 வாங்கி ஆமா யூஸ் பண்ணோம். அது வந்து மிட் ஃபிளாக்ஷிப். அதுதான் ப்ரோ நான் நம்ப முடியல. அல்ட்ரால எடுக்கலாம், அங்க வச்சிருவான். இங்க வந்து கட் பண்ணிட்டு அங்க வச்சிருவான். ஆனா அதுக்கு அதோட கீழ இருக்க போன்ல மேக்ரோ எடுக்கலாம். எடு ஆல் டீடைல் ஐ நோ. எஸ், உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். சாணி எல்லாம் வைப்பேன். அது ஆனா சம ப்ரோ, அது என்னமோ உறுதி. இவனுங்க வந்து அதுல தெளிவா இருக்கானுங்க. அதனால என்னால பார்க்கவும் முடியுது. ஆமா, வா எங்க போற நீங்க வா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரீசெண்டா ஏதோ ஒரு கேம் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பேரு ஏதோ கேரளால மரம் கடத்துற மாதிரி ஒரு கேம். ஆமா ப்ரோ, ஜீப்ல இந்த படம் வந்துச்சு. அந்த படத்தோட இது பிருத்திவிராஜோட இது. அப்படியா? பிருத்திவிராஜ் ஏதோ படம் நடிச்சானா அந்த படத்துல அந்த கேரக்டரா. அது கேம் யாரு சுரேஷா போட்டது? யார் அந்த கேம் போட்டது தெரியல. நான் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கேன், அது ப்ரீ ரிஜிஸ்டர்னு இருக்கும்ல, ரெஜிஸ்டர் பண்ணி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓட்டி பார்த்தேன், கிரேசியா இருந்துச்சு. ஆமா, அது லாரி மரம் கடத்துறது தான். அது பிருத்திவிராஜோட கேம். கேம் பேரு பிருத்திவிராஜ்னு ஏதோ வருது. அந்த கேம் ஏதோ வந்தது. நான் ட்ரை பண்ணேன், ஒரு மிஷன் முடிச்சேன். போலீஸ் சேஸ் பண்ணோம், பாறையில அதாவது காட்டுக்குள்ள ஓட்டணும். இது ஸ்டியர் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது ப்ரோ ஜீப்பு. அந்த கியர் அந்த இது ஸ்டியரிங் வந்து சென்சிட்டிவா ரொம்ப இதுவா இருந்தது. அது எப்படின்னா அழுத்தினாலும் டக்குன்னு திரும்ப, அது கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு அந்த மேனுவல் ஸ்டியரிங் மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் செமையா பண்ணியிருந்தாங்க. எங்கேயாவது மோதினா டேமேஜ் ஆகுது. ஆமா, சும்மா அந்த கிராஃபிக் கேம் மாதிரி இல்ல, எங்கேயாவது தட்டினா வண்டி டேமேஜ் கீழே வருது, மீட்டர் டேமேஜ் ஆயிருக்கு, இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு போலீஸ் சேஸ் பண்ணது அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி மாசு என்ன ஜிடிஏ மாதிரி சொல்றீங்க? ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இந்தியன் இது. இந்தியன் இது. அதுதான் அவரோட படமா, அந்த படத்தை பேஸ் பண்ணி வந்த கேம்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. நான் ஸ்கிரீன்ஷாட்டோ எதுலயோ பார்த்தேன். நீங்களும் நானும் பார்த்தோம். அதை நம்ம இப்ப பார்த்துட்டு தான் அந்த ப்ரீ ரெஜிஸ்டர் போட்டு விட்டேன் ப்ரோ. கடைசியில் அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. என்னது இது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி விளையாண்டு பார்த்தேன். செம்மையா இருந்தது. சரி, அப்ப இன்னைக்கு அதை எடுத்து என்னன்றதை பாத்திர வேண்டியதான். பொறுங்க, இதுலயே இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் என்ன கேம் பேரு? அன்ரியல் என்ஜினா? அடேங்க அப்பா, படத்தோட இதுதான் ப்ரோ. ஊர்வசி தியேட்டர்ஸ் விலாயத் புத்தா
இந்த சாண்டல்வுட். ஓகே, விளையாத் புத்தா. விளையாண்டு பாருங்க கிரேசியா இருந்துச்சு. இங்கே வேற நெட்டு பிக்சல்லே நல்லா இருந்தது, அதான் ஜோக்கு. ஐஃபோன் நினைச்சிட்டு இருக்கேன் பாருங்க, பிக்சல். ஆமா, பிக்சலும் ஐஃபோன் மாதிரி தானே இருக்கு, வரவே எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. விளையாத் புத்தாங்க இது கேம் பேரு த சர்வைவல். VILAAYATH புத்தா BUDHA. ஆனா 2.8 ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கானுங்க ரிவ்யூல? கிராஃபிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுமாமா. அது ஏன் ஃபிசிக்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா கஷ்டமா இருக்கு ப்ரோ ஓட்டுறதுக்கு. NFSல விளையாண்ட மாதிரி இருக்கு, NFS 5 மாதிரி. சில பேர் கேமே ஒர்க் ஆகலாம், எனக்கு தெரிஞ்சு லோ அண்ட் ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப் கிராஷ் கேம், அதனால 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, கேம் ஒர்க் ஆகல அப்படின்ட்டு. கிராஃபிக்ஸே லோவாக இருக்கு, கேம் விளாட முடியல. டேய், ஒருத்தன் டெவலப் பண்ணியிருக்கான், ஃப்ரீயா தரான், அதுக்குள்ளார இவ்வளோ கேம் பெட்டராமா இதை. சரி, அதாங்க நம்ம மக்களுக்கு வந்து மனசாட்சிங்கிறத கலட்டி. ஆமா, பாத்ரூம் போகும்போது கூடவே சேர்த்து போட்டுடுறானுங்க. என்ன பண்ணி தொலைய, ஒரு விஷயம் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். பண்ற எபிலிட்டி இருந்து பண்ணல அப்படின்னா நம்ம வந்து சட்டையை பிடிச்சி கேட்கலாம். நம்ம ஊர்ல கேமுங்கிறதே ஒரு புது விஷயம் தான். இன்னை வரைக்கும் கேம் எல்லாருமே நல்லா டெவலப் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பெரிய சேலஞ்ச் தான். இந்த ஜீப் தான் கேரளானாலே, இந்த ஜீப் டெம்ப்ளேட் நிறைய கேம்ல வரும்ல அது. ஆமா, கேரளானாலே ஜீப் தான் ப்ரோ, மாஸ் பண்ணுவாங்க. அங்க ஓட்டுறவங்களும் வேற லெவல்ல ஓட்டுவாங்க, ஹெவி டிரைவர்ஸ் எல்லாருமே. ஏர்லி ஆக்சஸ்னே போட்டிருக்கான் பாருங்க. இல்ல அப்போ இவங்களுக்கு புத்தி எங்க ப்ரோ இருக்கு? இல்ல அவனே டெவலப் பண்ணுவான். அவனே என்ன போட்டிருக்கானா ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஆர்வ கோளாறு மாதிரி பண்றாங்க. கண்டினியூ கேம் லுங்கி தாங்க. இல்ல ப்ரோ, என் கேள்வி என்ன பாருங்க. பரவாயில்ல, நல்லா தான் ப்ரோ இருக்குது. இன்னும் ஜீப் இவ்வளவு வேகமா போகுது, நல்லா இருக்கு. இறக்கத்துல இருக்குல்ல, அழுத்தணும்னு சர்ரு. நான் விளையாண்டு கிழிச்ச லட்சணத்தை நீங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா, மக்களே விளையாண்டு பாருங்க, செம்ம ஜாலியா இருக்கும். பா, அது எப்படி ப்ரோ செம்ம ஸ்மூத்தா இருக்கா? போலீஸ் ஆமா அடிக்குது, போலீஸ் சேஸ் பண்ணுவாங்க. போலீஸ் சேஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்து சூப்பரா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம். பாத் ஃபைண்டிங் கொஞ்சம் செமையா இருந்தது, செம்ம டைம் பாஸ். இப்போ நான் செம்ம ஜோக்கா போயிட்டு இருக்கேன், எனக்கு மேப்பும் பழக்கம் இல்லையா. இங்க இருங்க எங்க ஆளு. இந்த நேரத்துல நான் சூடு வர வைக்கிறேன். நல்லாவே கொதிக்கிறேன் தலைவன். பிக்சல் நல்லாவே கொதிக்கிறேன், செம சூடா இருக்குங்க. ஆனா கேம் செம கேமுங்க. நீங்க ஆக்சுவலா நல்லா இருங்க, கண்டிப்பா விளையாண்டு பாருங்க. நம்ம ஊர் கிரியேட்டருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் தாராளமா, ஏன்னா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது தெரியுது. இதுவே பெரிய விஷயம். ஆமா, ஓட்டு அப்படின்னு செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஒர்த்து கேமுங்க. எங்க லுங்கியோட இருக்கிறது தான் மாசு, அதான் ஸ்பெஷலே, ஸ்லீவ்லெஸ் வித் லுங்கி. ஓகே, ஸோ நம்ம கௌதம் ப்ரோவே ஒரு சில ட்வீட்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஐடிஃபிகேஷனா, அதுதான் அவரோட பேர். Never thought there would be a day when Google Dialer would look better than Apple Dialer. Google Dialer மாறிச்சாமே. மாறதான் செஞ்சிருக்கு. இப்போ இதுலயே Google Dialer, Apple Dialer வந்து இப்போ கேவலமா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. எப்பயுமே Apple Dialer தானே சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு. UI பார்த்தீங்களா அப்படின்னு வர சொல்லுவாங்கல்ல, இந்த தடவை வந்து கூகுள் பீக் பண்ணிருச்சாமா. சரி, இவனுங்க ஏதாவது சொல்லுவானுங்க, இவனுங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஓகே, என்ன இது, காசு இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது, காசு இருந்தாலும் நாய். என்ன இதெல்லாம்? ஏன்னா நாய்க்கு காசுனா என்னன்னே தெரியாது. நாயே எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, என்னடா காசு இருந்தா கூட இது பண்ணல அப்படின்னு, அது மாதிரி தான். இங்க இருங்க, என்னையா அதெல்லாம்? நாய்க்கு அது பேர் நாயின்னு கூட தான் தெரியாது. விவேக் உட்காந்துருப்பாரு, தலையில தேங்காய் உடைப்பாங்களே, அதெல்லாம் அல்டி ப்ரோ. தேர்ட் டிவி இதுக்கா? சரி ரைட்டு. அடுத்து நம்ம கௌதம் ப்ரோ என்ன அனுப்பியிருக்காருன்னு பார்க்குறேன். when the teacher almost caught you cheating and you hit them with the look. ரொம்ப யோசிக்கிறாயா? சரி, இந்த மாதிரி பசில் தான் இதுதான் வந்து எக்ஸாம்ல வந்து எல்லாருமே பண்றது. டக்குன்னு வந்து பக்கத்துல நின்ட்டாங்கன்னா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியும், ஆன்சரே தெரிஞ்சாலும் நின்று எல்லாமே. இது என்னது, சென்னை ஏர்போர்ட் பிகமிங் லாஃபிங், என்னது இது? பாருங்க, ஏர்போர்ட்ல வந்து ஜோக் பண்ணி வச்சிருக்காங்களா சென்னை ஏர்போர்ட்டை. ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு இடத்துல இருக்க ஏர்போர்ட்லாம் நல்லா இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டை வந்து ஜோக் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் பெங்களூரா ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன், டெல்லியான்னு நினைக்கிறேன். இந்த பையன் இன்ஃப்ளூயன்சர் தான், இந்த காமெடி வீடியோஸ்லாம் நிறைய போடுவார். அவர் வந்து சென்னை ஏர்போர்ட்டை பார்த்துட்டு மிரண்டாரு, என்னடா இந்த மாதிரி இல்லை, இப்படிலாம் இருந்தால் எப்படி அப்படின்னு போட்டிருந்தேன். சென்னை ஏர்போர்ட்ல இப்படி வாட்டர் ஃபால் இருக்கா? இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கான் ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும். பட் சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி போட்டிருந்தான். சிங்கப்பூரோட ஏர்போர்ட் இப்படி இருக்கு, சினிமா தேட்டரு அதெல்லாம் வச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கும். ஓ, ஏர்போர்ட் உள்ள சவானாவா? சரி, இந்த இது வராமல் பண்ண முடியுமா? சாகடிக்குது. கேப்ஷன்ஸ் யாரா கேட்ட கேப்ஷன்? அது ட்விட்டர் டிஃபால்ட் எடுத்துக்கும். மேட்ரிமோனி
உள்ள இருக்கா சென்னை ஏர்போர்ட்ல. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு எவனா மேட்ரிமோனியில் வந்து எவன நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சென்னை ஏர்போர்ட்டில் போய் மேட்ரிமோனி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல. அப்போ நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க, பரவாயில்லையா, ஏர்போர்ட்ல லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு பொண்ணோ பையனோ பார்த்துட்டு கிளம்பலாம். எப்படா நீங்கள் அப்படின்னு போட்டு என்னது இது? கால்டு டைசன் டுடே அபவுட் ப்ராப்ளம் வித் 5-year-old வேக்கம் கிளீனர். வே அவுட் ஆஃப் வாரண்டி, சர்வீஸ் ரெப் டிட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸ் அந்த கால் ரெஸ்பான்ஸ். தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த ஃபில்டர். யூ ஹாவ் நாட் கம்ப்ளைண்ட் இன் 5 years. வி வில் சென்ட் யூ a new filter free of charge for goodwill. டைசன் மாஸ் பண்ணியிருக்கான் சர்வீஸில். நீ இது வரைக்கும் ஆளே பண்ணல, சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபில்டர் தான் க்ளீன் பண்ணோம், உனக்கு புது ஃபில்டர் அனுப்புகிறோம் ஃப்ரீயாக வச்சுக்கோ. ஏன்னா வேக்கம் கிளீனா 60,000. யூ டோன்ட் ஹேவ் அ ப்ளூ டிக், ஸோ ஐ வில் பிலீவ் யூ. கரெக்ட், மாஸ். என்னென்ன ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொமோஷன் சைட்டாக உள்ள வச்சிடுறாங்கல்ல சைலண்டாக, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம், இதுதான் ப்ரோ. ஆஃப்லைனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஃபோக்கஸ்டாக போக போகிறாங்க OnePlus. அண்ட் நம்பர் சீரிஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே அந்த 16 Pro இல்லை என்னது இருக்குது 16R. ஆமாம் 16Rலாம் வருது என்னன்றது டவுட்டு. இப்போ அந்த 15S டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு, வருமா வராதா அப்படின்றது. இனிமேல் நார்டு சீரிஸ் கன்ஃபார்மாக வரும் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நார்டு 6K, நார்டு CE6, நார்டு CE6 லைட் வருதான். ஆஃப்டர் செவரல் இயர்ஸ் அகைன் தே ஆர் பிரிங்கிங் திஸ் லைட் சீரிஸ் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. இல்லையா ப்ரோ, C4 லைட் இருந்துச்சாமா, 5 சீரிஸ் C5 தான் இருந்துச்சு, C5 லைட் வரல. ஆமா அதான் அந்த 1 year ஸ்கிப் ஆச்சு. அந்த அவங்களுக்கு என்ன தோணி திரும்ப ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா 20,000 ரூபாய்க்கு கீழ லைட் இருக்குல்ல, லைட் சீரிஸே கேவலம். நீங்க அது நமக்கு தான் தெரியும், மக்கள் ஆனா வாங்குவாங்களே. சாம்சங்ல எப்படி A06 A16 நம்ம அடிப்போம், ஆனா வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி. இங்க பாத்தீங்களா, லிட்டரலி எவ்ரிஒன். ஆமா, மூளை யூஸ் பண்ணா சின்னதுக்குனாலும் உடனே ஏஐ கூப்பிட்டுறது. கிராக்கே எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. ஆமா, கிராக் கன்ஃபார்ம் திஸ் டே. என்னடா ஸ்னாப்டிராகன் கிரேட்டர் தென் இயர் ப்ரோ. இது வந்து ஃபேக்காம் ப்ரோ. அப்படியா? காரி துப்பிந்தாங்க ப்ரோ. அப்படி ஒரு டெஸ்டே ஒழுங்கா நடக்கல, இது பெரிய உருட்டு பயங்கரமா உருட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வேற ஒரு சில டெஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க. ஆமா, ஆனா ஜிபியூ செம்ம ஸ்ட்ராங்குங்க, அதுக்கேற்ற மாதிரி பவர் ஹங்கிரியா இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்னாப்டிராகனோட சூப்பரா இருக்கு. அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, போதும் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. ஸ்னாப்டிராகனையும் இதையும் கம்பேர் பண்ணாங்க ப்ரோ. ரெண்டுமே வந்து நார்மல் கண்டிஷன்ல ரன் பண்ணாங்க. ஒருத்தனோட டெஸ்ட்ல என்னாச்சுன்னா 12 நிமிஷம் டிஃபரன்ஸ் பேட்டரி லைஃப்ல, சரியா? மற்றபடி வந்து டெம்பரேச்சர் பார்க்கும்போது சில டாஸ்க்ல எல்லாம் எக்ஸினாஸ் வந்து 41 இருக்குன்னா, சில டாஸ்க்ல ஸ்னாப்டிராகன் வந்து இது 41 அது 42. சில இடத்துல வந்து ஸ்னாப்டிராகன் 40 இருக்கும், இது 42 இருக்கும், ஒரு 2 டிகிரி அந்த மாதிரி மாறுது, டிபெண்டிங் ஆன் என்ன மாதிரியான. ஒன் சைடு வின் கிடையாது, ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கு. ஆமா, ஓகே. ஸோ அதனால அதுலலாம் எந்த விதமான ஏன்னா ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராக இருந்துச்சு. நான் அதை பார்த்து மறந்துட்டேன். ஜிபியூ செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அது வந்து ஒரு வெல்கம். அப்புறம் visited a local mobile shop yesterday to buy a phone for a person who works on my farm. Okay. We selected Oppo K13X 5G. 6000 mAh, 40 watt charging, 6128. ஷாப் பிரைஸ் வந்து 16K, ஆன்லைன் பிரைஸ் வந்து 14900. ஆமா, அதுவும் 8GB RAM. ஆமா, பிரைஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கடையில். Even said I can pay 500 extra. You won't be able to order at that price. I placed the order in front of him, COD. He was shocked. Then he said, those are second copies, won't work properly. We left the shop. Now I am curious. Do you compare offline versus online before buying? கண்டிப்பா நாங்க கம்பேர் பண்ணி தானே ப்ரோ வாங்கிட்டு இருக்கோம். உடனே கடையில் ஒரு புரோட்டா விட்டோம் பார்த்தீங்களா, அது காபி போனுங்க, ஃபர்ஸ்ட் காபி போனுங்க. டேய் சரி விடு, நான் காஃபி ரொம்ப குடிப்பேன். உடனே சொல்லிடுறது. இப்போ ஏதாச்சும் நம்ம அவன் சொல்ற ஃபோனு நம்ம சொல்ற ஃபோனை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வாங்காதீங்க, அதுக்கு அப்டேட்டே வராது, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எந்த ஃபோன் கேட்டாலும். டேய் என்னடா இங்கே இருங்க. டீலர் பாட் த iPhone 13 Pro. We checked battery health. Phone வந்து 94%. Wow, neat phone with great battery. Okay, we asked dealer to give us a minute. Quickly downloaded coconut battery on the MacBook and connected the phone. ஆமா, battery health 81, cycle count 984. அது இந்த பேட்டரி பூஸ்ட் கோகனட் பேட்டரி அது எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் மார்க்கெட்ல ஃபோன் இல்ல மேக் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா கோகனட் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஆக்சுவல் என்ன பேட்டரி ஹெல்த்தோ அதை கரெக்டா காட்டிடும். இல்ல பேட்டரி சைக்கிள்ஸ் பாத்தீங்களா, 1000 சைக்கிள் அடிச்சிருக்கலாம், மனசாட்சியே இல்லாம எப்படா வித்தீங்க. அந்த கோகனட் பேட்டரி ஆப் உண்மையிலேயே ஆப்பிள் யூஸ் மார்க்கெட் போறவங்களுக்கு அது ஒரு கிஃப்ட்டுங்க. சில சமயம் ப்ரோ நிஜமாவே கன்வி சைக்கிள்ஸ் தான் ஓடி இருக்கும், ஆனா ரொம்ப நாள் ஸ்டேஜ்லயே இருந்து அது சும்மாவே இதுலயே இருந்து வீணா போயிடும். அதையும் பார்த்துருக்கேன். நான் தான் சொன்னேன், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் ஒன்று எங்களுக்கு கிடைச்சது 5C 100% தான்.
சார்ஜிங் சைக்கிள் ஓடவே இல்லை. நான் கோகனட் பேட்டரியில பார்த்தேன். ஆனா அது ஹெல்த் டிப்ளீட் ஆயிருக்கும்ல. ஆமா, அதனால யூஸ் பண்ணும்போது லைவாவே கண்ணுமுன்னாடியே ஹெல்த் குறையும். ஆமா, பேட்டரி பர்சன்டேஜ் மாதிரி ஹெல்த் குறையும். என்னது இது சைனீஸ் கம்பெனி ஒரு யூனிபாத்தாஸ் லான்ச்டு ஹவுஸ் ஹோல்ட் ரோபோட் தட் எல்லா வேலையும் செஞ்சிருது அதுவே. இட் கேன் வேக் யூசர்ஸ் அப்பான் டைம், ஆப்ரேட் ஹோம் அப்ளையன்ஸ், ஆர்கனைஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், குக் மீல் ஆட்டோமேட்டிக்லியா. சைனா தான் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்கல்ல. சரி ப்ரோ, திடீர்னு அது மால் ஃபங்க்ஷன் ஆகி அந்த கையில இருக்க ப்ரூமோட வந்து என்ன அடிச்சது நான் என்ன பண்றது? அதெல்லாம் அதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும், அதை படிச்சு சைன் போடுங்க என்ஓசில. என்னது இதெல்லாம்? ரோபோ வாட்டர் டேமேஜ் ஆகாதா? ஏதோ வச்சிருப்பாங்க IP69K எடே ரோபோ. ஏன்னா சைனீஸ் ஸ்பான்சர் தான் 69K இருக்கு. ஆமா, கையெல்லாம் வாஷ் பண்ணுதா? தொடச்சிக்குதுங்க டவல்ல. என்னங்க நீங்க பாத்துக்கோங்க. மனுஷன் கை கழுவ மாட்டான், ரோபோட்டை கை கழுவுது. ரோபோலாம் முட்டை போற போக்கில் பார்த்தா ரீப்ளேஸ் கஷ்டம்தான். சைனா ஆனால் ஆக்சுவலி அவங்க ஃபியூச்சரில் தான் வந்துட்டு இருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது. எங்கே போய் முடிய போகுது? ஆமாம், கார்ஸ் இன் ஆக்ஷன் மூவிஸ், கார்ஸ் இன் ஹாரர் மூவிஸ். பழைய வண்டி இது, ஆனால் ஸ்டார்ட் ஆயிரும் ரேஸ் காரில். ஆனால் ஹாரர் மூவிஸில் புது லேட்டஸ்ட் மாடல் கார் வச்சா ஸ்டார்ட்டே ஆகும். பேய் வந்து கொண்டுருவோம். டேய் என்னடா கான்செப்ட் இது, லேட்டஸ்ட் மாடல் கார், இவன் ரேஸ் ஓட்டிட்டு இருக்கான் பழைய காரை வச்சு. அதெல்லாம் அல்டிமேட் ஜோக். அது நிறைய இதெல்லாம் பார்த்துட்டேன். அந்த கிறுக்கனுங்களை வச்சுக்கிட்டு பழைய வண்டி தான், பேய் படத்துல புது கார் எடுத்துட்டு வருவா ஸ்டார்ட் ஆகுது. நொய்டா மேன் பைஸ் நியூ காரு. ஆமா, அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு பொறாம வந்து எவனோ ஒருத்தன் வந்து புது காரை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு காரை டார்னிஷ் பண்ணிட்டான். புது காரு கொண்டு வந்து நிறுத்தணும்னா காலையில வந்து பார்த்தா வண்டி இப்படி இருக்குது. நல்லா இருக்கேன். நல்லா கிளாஸ்ல இருக்கிறத மட்டும் வைப் ஆஃப் பண்ணிட்டு அது எவன் பண்ணானோ அவன் போட்டோ எடுத்து சைடுல ஒரு அதுதான் யாருன்னே தெரியாது. அதான பிரச்சனையே. இப்போ ஏன் கேமரா இல்ல, சிசிடிவி எதுவுமே இல்ல போல, அதனாலதான் அவ்வளவு தைரியமா அது பண்ணியிருக்கான் ப்ரோ. ஓல்டு நியூஸா இது வேற? இந்த ட்விட்டர்ல அப்படினாலுமே அது ஒரு நியூஸ் தானே. இவனுங்க வேற இல்ல எதையாவது எடுத்துட்டு வருவானுங்க, அப்புறம் ஓல்டு நியூஸ் நீங்களே சண்டை போட்டுப்பாங்க. 2018 a man in Tokyo, Japan was fired from his office job for doing nothing. So he turned doing nothing into a career. யார் கால்பையா? அவன் என்னாச்சு? இது வந்து இவ்வளோ கேவலமா நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை. சரி, அவர் பேர் வந்து நான் இப்ப பாருங்க நம்ம ஏரியால போய் படிக்கிறேன். சூளை மாரிமுத்து மோரிமோட்டோ. சரி, he posted a single message on social media offering to rent himself out to anyone who need a person present but not involved. ஆமா, we would show up. He would not initiate conversation. He would not give opinion or advice. He would simply be there. The request that came in revealed something quietly extraordinary about loneliness. People hired him to sit across from them while they ate alone in restaurants, to wave goodbye from the platform as the train departs, to stand at the finish line of a marathon, to sit in the corner of a cafe while a woman served diverse peppers to her husband, just so she would not be completely alone when she did it. One person hired him to be video call while they cleaned their room. One person has hired him over 270 times. 270 times. He has handled over 4,000 sessions. He charges whatever his client feels is fair. Last year he earned around $80,000. His former boss told him he was useless. He said doing nothing was not a skill. அவன் போட்டோவோட வந்துருக்கு பாருங்க, அந்த தான் அது. என்னடா இது? Now has 500,000 followers, a television series based on his work and 4 published books. ஆமா, people do not have to be useful in any specific way, he said. What is something you would actually pay someone to simply show up for? சரி, நம்மள இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? உங்களுக்கு தான் வாக்படி வந்திருக்குல்ல, ட்ரை பண்ணிட்டா வாக்படி பாங்க ஓவர் இன்ஸ்டால் பண்ணி செம கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் பண்ணி பிரச்சனையில மாட்டி. அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, நான் அடி வாங்கி இந்த மாதிரி ஓப்போ போன்லாம் வாங்கிவிட்டு அப்புறமா பெய்டு வீடியோவான்னு யாராவது கேட்டு நான் இன்னும் வெந்து போய் கையில அருவாள் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே கத்திட்டு சுத்துறதுக்கு வாக்படியில போயிட்டு நடந்த மாதிரி ஆயிடும். ஹெல்த்தும் பழைய மாதிரி ஃபிட் ஆயிடலாம். அப்புறம் எவ்வளவு அதுக்கு 120 ரூபாலாம் பார்த்தேன்ல, 5 நிமிஷம் வாக்கிங்கே 120 ரூபா. சரி, மாசம் தான் முடிஞ்சிட்டு நான் நேரம் இங்க கிண்டி வரைக்கும் நடந்து ஒரு வேலை இருக்கு.
கூட நடந்தே போயிட்டு அங்க போயிட்டு ஒரு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு அப்படியே பிளாட்ஃபார்ம்ல 4 புஷ்அப் அடிச்சிட்டு பரவாயில்லையா, அப்புறம் திரும்ப அடுத்து புக் ஆயிரும் மறுபடியும் அங்க இருந்து நடந்து வந்துடலாம். கரெக்ட். மாஸ். சரி, நான் இதை எப்படி கன்சிடர் பண்றதுன்னு பாக்குறேன். ஆமா, வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்களும் ஃபோன் பண்ணான்னு கேட்பீங்களா எவ்வளோ காட்டுதுன்னு? அதெல்லாம் கேட்க மாட்டேன். வாக்படிக்கு எவ்வளோ காட்டுதுங்க? அதோட சிம்பிளா ஒன்று நம்ம கேட்டுக்கலாம். நீங்க அந்த ஏதோ ஒரு பிராண்ட்ல சொன்னீங்கல்ல ப்ரோட்டீன் ஷேக், ஆமா, அதை வாங்கி தர சொல்லிடுவோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் பாராவது வாங்கி கொடுங்க. உங்களால இது கம்ஃபர்டபுளா இருக்கும்னா அது பண்ணுங்க. பிக் அப்டேட் ஆப்பிள் ஸ்விஃப்ட். ஆமா ப்ரோ, இது வந்து ஆக்சுவலா எப்போ இருந்தும் ஓப்பன் சோர்ஸ் தான். பட் இப்போ வந்து அடாப்ட் பண்ண முடியுது இன்னும் பெட்டராகவே. ஆண்ட்ராய்ட் 17ல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க தானே போறீங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் இனிமேல் ஃபியூச்சரில் நல்லா எப்படி சொல்கிறது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்கும். ஆப்பிளில் மட்டும் தானே கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சு. இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்கும் கொண்டு வந்துட்டாங்க ஃபைனலாக. ஒரு வழியாக ஆண்ட்ராய்டு வந்து அதை அடாப்ட் பண்ணி தொலைஞ்சிட்டான். அதை தான் எத்தனை வருஷமாக கேட்டுருந்தோம். ரீட்டைல் இன்சென்டிவ் இந்தியாவில் ஆமாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ரோ. இது அஃபிஷியல். அந்த போஸ்ட்டை போட்டு அந்த கேஷ்பேக் கார்டு ஆஃபர்லாம் எதுவும் இல்லையா அப்போ 15-16 மாடல்ஸுக்கு. 17க்கு நான் தெரிஞ்சு கட் பண்ணிடுவானுங்க கூடிய சீக்கிரத்தில். ஓகே, ஆனால் அவன் வந்து ப்ரைஸை ஹைக் பண்ணல, டிஸ்கவுண்ட்ஸ் தூக்கிட்டான். ஆமாம், அது கீழே அந்த சார்ட்டே போட்டிருந்தாங்க. அதில் என்ன சார்ட் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு போட்டிருங்களா, இருக்கா அது? இதோ பிரேக்கிங் ஓல்டர் ஐஃபோன் 15 and 16 to get costlier in India as Apple இந்த டிஸ்கவுண்ட்ஸ் கட். இல்லை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். கரெக்டு தான். இந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ்டு மார்க்கெட்டில். ஆமாம். ஸோ அதனால அப்படி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். பிரேக்கிங் ஓப்போ ஃபைண்ட் X9 அல்ட்ரா கேமரா யூஐ ரிவீல்டு. அப்படியே ஆப்பிளோடது. அதுதான் ஜோக். எல்லாம் கீழே ஓட்டிட்டு இருந்தானுங்க, இதை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ட்டு. ஆப்பிளோட புது யூஐ 17 சீரீஸில் இருந்தது. மினிமலிஸ்டிக்காக பண்ணிட்டான்ல, இதை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்களா சைனாவில் வந்து ஆப்பிள் அதிகமாக விரும்புகிறாங்கனால ஆப்பிளோட யூஏயே கொடுத்துட்டேன், தான் எடுத்துக்க கேமரா ஈஸியாக யூஸ் பண்ணிக்க. இதுக்கு முடிவு இல்லைல்ல. கலர் iOS ஏடு மாத்தலாமா? அதான் கலர் OS ஐன்னு இல்லைல்ல. இப்போ வந்து நாங்கள் இப்படி வந்துட்டோம். கலர் iOS ஐ கலர் OS அது நல்லா இருக்கு. அப்படியே வச்சுக்கலாம். ஐ கலர் OS. OnePlus officially confirmed that they will adopt online first sale models in India. So this is why they are likely to shut down partner runs exclusive stores across India. Okay, இது வந்து பேடான்லாம் கேட்டாப்லாம் எனக்கு தெரியலங்க. எதுவும் மக்களுக்கு நல்லது நடந்தா சரி, அவ்வளவுதான். ஆமா. இது என்ன ப்ரோ, thieves in Europe stole a shipment containing 12 tons. இதுதான் ப்ரோ செம ட்ரெண்டிங் நியூஸ். கிட்கேட் லாரி தூக்கிட்டு போயிட்டானுங்களாம், உள்ள ஃபுல் இது இருந்துச்சு. Nestle has warned ஓ கிட்கேட் ஷார்ட்டேஜ் அந்த ஊர்ல இருந்துச்சு. பட் அப்புறம் கிட்கேட் வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு போஸ்ட் போட்டிருந்தானுங்க. ஷார்ட்டேஜ் ஆகலை, பட் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் மார்க்கெட்டில் வாங்குற சாக்லேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கலாம், இது ஸ்டோலன் ஷிப்மெண்ட்டில் இருந்ததான்றது அதில் கண்டுபிடிச்சலாம்னு ஒரு வெப்சைட்டை போட்டு வந்துருந்துச்சு. லாரி தூக்கிட்டு போயிட்டானுங்க ப்ரோ. யாரும் லாரி டிரைவருக்குலாம் எதுவும் ஆளுனா சரி, லாரி டிரைவர் இறங்கி சூசு அடிக்க போன கேப்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, அவரை வேற அடிச்சு போட்டு அவ்வளோ பெரிய லாரி காணாமல் போனது தான் ஜோக்கே. போ எப்படிரா எல்லாருக்கும் தேவைப்பட்டிருக்கு கிட்கேட்டு. திருடிட்டு போனவன் அவ்வளோ பெரிய கிட்கேட் ஃபேனாக இருப்பான், கண்டுபிடிப்பாங்க பொறுமையா. எதுக்கு திருடன் நான் பார்த்தா சின்ன வயசுலேருந்தே கிட்கேட் கேட்டிருப்பான் வீட்டில். திஸ் டைம் ஓப்போ இஸ் கோயிங் கிரேசி வித் த கேமரா இன் த ஃபைண்ட் X9 அல்ட்ரா. It has the first 10x lens with 50 MP JNL sensor 1/2.76. இந்த 1/2.76ங்கிறது பெரும்பாலும் எல்லாத்துலேயும் இருக்கிறது தாங்க. அல்ட்ரா வைட்லலாம் இருக்குல்ல காம்படிஷனில், அதே சென்சார் தான். பட் என்ன இப்போ சாம்சங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சார் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசு கிடையாது இல்லையா. எலிப்புலக்கா அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. ஸோ பார்ப்போம். ஆப்டிக்கல் லென்த் வந்து 30% கம்பேர்ட் டு எல் ஷேப்டு பெரிஸ்கோப்னு போட்டிருக்கான். சரி எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ இதில் வந்து மேக்ரோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் தெரில. உங்களுக்கு நார்மல் ரெகுலர் எல் ஷேப்டு பெரிஸ்கோப்போ இல்லாட்டி அந்த மாதிரி அந்த பெரிஸ்கோப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு மூவிங் லென்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது கான்செப்ட் வச்சு ஃபோக்கல் லென்த் இது பண்ணிட்டு நீங்கள் மேக்ரோ எடுக்கலாம். பட் இந்த ட்ரை ப்ரிசமு டியூவல் இதுலாம் பண்றாங்களே இப்போ ரீசெண்டா ஸ்பேஸ் இருக்கலே கம்மியா, அதுல அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. இவனுக்கு அந்த பிரிசம் லென்ஸ் ஏதோ புதுசா தான் கொண்டு வந்திருக்கானுங்க. X9 அல்ட்ராக்கு ஆக்சுவலா தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க, கஸ்டம் மேட் மாதிரி தான் அது. சரி ஓகே பாப்போம், பெனிஃபிட்டா இருந்தா சரி, அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். ஓ எக்ஸ்ரிங்கா இது கன்ஃபார்ம் பண்றாங்க 2 nm அடுத்த 18 சீரிஸ்ல வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாது ப்ரோ, 3 nm தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உடனே செல்ஃப் ரூமர்ஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. Exynos 2 nm கொண்டு வந்துட்டான்ல, Exynos கொண்டு வருவான், அதனால தான். சரி. ஆனா கேமரா பம்ப் வந்து ஓப்போல பெருசா பாதி ஃபோன்
எக்ஸ்ரீன் அல்ட்ராவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, பாதி போனுக்கு. அது ஓப்போ வந்து என்னன்னா 4 சென்சார் வரும், காம்படிஷன்ல இருக்க மீதி பேர்லாம் 3 சென்சார் தான் பின்னாடி. அதுவே ஓப்போக்கு வந்து இடத்த அதிகமா பிடிக்கும். ஆமா. ரேம் பிரைஸ் ஃபைனலி டிராப்ஸ் இவன் போட்டிருந்தான். ஆனா எங்க தென்னாலும் பிரைஸ் சொல்லுங்க, அத பிசிக்கே எங்க தென்னாலும். ஆனா இன்னும் குறையல. அது இன்னும் இதாவலையாமே, இம்ப்ளிமெண்டேஷன் இனிமே தான் பண்ணுவாங்க பொறுமையா. அதுக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டானுங்க, அதை பண்ண போறாங்க. அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆமா, நாங்க பிரைஸே குறைக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். அதாவது அதெல்லாம் நார்மல் ஆனாலும் அதே ஹை ரேட்ல தான் வித்துட்டு இருப்போம். எங்களுக்கு லாபம் இல்லை. இது என்னது, புல் யுவர் நேம் யுவர் சோஷியல் மீடியா அண்ட் எவ்ரி வெப்சைட் தேர் ஃபேஸ் அப்பியர்ஸ். தி ஆப் ஹஸ் ஓவர் மில்லியன் ஃபேசஸ் இண்டெக்ஸ்ட். இட் லான்ச்ட் இன் ஜனவரி அண்ட் இட்ஸ் ஃபார் ஃப்ரம் ஒன்லி டூல் தட் டஸ் திஸ். என்ன அது பிரைம் வைஸ் கேம் $5 அதோட சார்ஜ் ப்ரோ. அதில் போட்டிங்கன்னா யாரோட டேட்டாவும் நீங்கள் எடுத்துக்கலாமா. ஃபேஸ் ஐடி முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துருதான் அது. இது ஆக்சுவலாக உண்மையிலே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப் ஏதோ ஒரு ஆப்போ வெப்சைட் ஏதோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. என் டவுட் என்னன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பை தான் நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன். அந்த ஆப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண, அந்த ஆப்பில் பே பண்ணதுக்கு வந்து லிங்க்டின்லேருந்து ஐடி உங்களுக்கு ஃபோன் நம்பர் எதாவது கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு 2-3 வெப்சைட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் லிங்க்டின் அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணிட்டேனே உடனே. தேவையே இல்லைங்க அப்படின்னு. நீ இருந்தா தானே உன்னை வச்சு பாதி நேரம் எனக்கு பிரச்சனை தான். போய் தானே அது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். 12 ப்ரோ. சென்ட்ரல் இட்டாலியிலேருந்து போலாண்டுக்கு போகும்போது அது தெரில. திருநை வந்து சாப்பிட்றதுக்காக திட்டிட்டு இருப்பான். அப்படி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. எனக்கும் தான் புரியல. ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்டென் ப்ரோவா? யோ இப்போதானே X9 அல்ட்ரா டெஸ்டிங் என்ன பண்றானா, 3 200 மெகா பிக்சல் பேசிட்டு இருக்கானுங்களா பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு 3க்கு பதிலாக 2 200 வச்சுட்டு அந்த 3 200 வந்து அல்ட்ராக்கு மூவ் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் இதில் கொடுத்துட்டு அப்போ அல்ட்ரா என்ன கொடுப்பான்? 3 200 மெகா நினச்சி இடம் ஃபுல்லாக அடைச்சிக்கும். அசால்ட்டா 200 போலான்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றானுங்க. இப்போதான் தெரியுது ஏன் நீ வந்து OnePlus வெளியில் அனுப்பு. அங்கே போகிற எல்லா காசையும் எடுத்து இதில் போட்டுருக்கிறான் அவன். டேய் யாரா நீ? அவனுக்கு சி போ 200 மெகா பிக்சலுங்க. OnePlusக்கு அது போதுமா ப்ரோ? சி போதுமா? அது எக்ஸலென்ட்டா ஃபோனை விட இதுக்கு பிக். ஆமா, இது வந்து ஆப்பிள் ஏர் இருக்குல்ல, அந்த திக்னஸ் ப்ரோ. ஆப்பிள் ஏர் இதில் வச்சு காட்டினாங்க. இந்த கேமரா சைடில் இப்படி இது மேலே வச்சு ஆப்பிள் ஏர் இது ஒரே அவ்வளோ அவ்வளோ தண்டியாக கொடுத்துருக்கோம். அவரும் ஃபோனை விட திக்காக இருக்குங்கிற ஃபோனை. அதாவது இன்னொரு ஃபோனோட சைஸ் மாதிரி இருக்கும் அப்படியே லிட்டரலா. என்னது யூடியூப் ப்ரூட்டஸ் என்பது இந்திய ஸ்டைல் டே காசி நீயும் மாடாவா? அந்த டெம்ப்ளேட் சுப்பிரமணியம் நீயா? ஆமா, நான் இல்லை சித்தப்பு. தூக்கிட்டு வந்தது கிட்னாப்பர்ஸ் 2 பேரு. நீயாட என்ன கொல்ல? Xiaomi patches major HyperOS 2 and 3 bugs. எஸ். ஆனா இவன் கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தான் பாத்தீங்கல்ல நம்ம டாக்டர். Xiaomiல வந்து பூட் லோடர் அன்லாக்கிங் திரும்ப சைனால எனேபிள் பண்ணாங்க. ஆமா, எனேபிள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்தேன். ஜாலி. அது பார்த்தேன். எனேபிள் பண்ணது பிரச்சனை இல்லை. இவனுங்க வந்து பிளாக் மார்க்கெட்ல கொண்டு போய் போட்டு கண்டிப்பா வைப்பாங்க ப்ரோ. அதுதான் அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. 17 அல்ட்ரா லைக் அடிஷன்லாம் வரும் பாருங்க ஜாலியா. The internet speed on NASA is 91 GB per second. கீழ கமெண்ட் தான் பாருங்க, அதான் மெயின். Download GTA 5 bros. Enters in his office. He deletes GTA 5. Please download GTA 5 again. Immediately. அவ்வளவு ஸ்பீடா இருக்கான். ஏடே பாஸ் கண்டுபிடிக்கிறானா டப்புன்னு டெலீட் பண்ணிடுவான் கேமே. திரும்ப இன்ஸ்டால் பண்ணிடுவான் போனதுக்கு அப்புறம். அவ்வளோ ஃபாஸ்ட்ல இன்டர்நெட்டு. ஏடே நம்ம ஆளுங்கெல்லாம் வேற லெவலு, யோசிக்கவே முடியாது. இப்போ GTA 6க்கு என்ன சொன்னாங்க கெஸ்ட்? 500 GB 350 GB சம்திங் நினைக்கிறேன். 350 GB. அப்ப நாசால வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். கரெக்ட். பாஸ் அங்க உங்க சேர்ல இருந்து எந்திரிச்ச நிமிஷம் நீங்க டெலீட் பண்ணி முன்னாடியே. ஆனா 350 GB இதுல வேற ஒரு சில அடிஷனல் மிஷன்ஸ் மேப்லாம் இருக்கும்போது அது இல்லாம இந்த போனஸ் ஏதாச்சும் கொடுப்பானுங்க, DLC அந்த மாதிரி பேக் ஏதாச்சும் வரும், இல்ல சீசன் மாதிரி ஏதாச்சும் வச்சு அதுக்கு இயர்லி ஒரு அப்டேட் மாதிரி அப்டேட் வரும் கேமுக்கு. அப்பப்போ 50 GB 100 GB அப்படி அப்டேட் கொடுப்பான். அதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். இதில் வேற அந்த எக்ஸ்பாக்ஸு இந்த பிஎஸ்ல ஒரு சில பேர்லாம் 500 GB எடிஷன்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சு. வேற எந்த கேமும் என்ஜாய் பண்ண முடியாது. இதுவே பிடிச்சிடும் ஃபுல்லாக. கரெக்ட் தான். 500 GB தான். இப்போ இதனால தானே எல்லாரும் சொல்றாங்க PS6 எல்லாம் பிளான் தான், எல்லாமே ஸ்கெட்ச் தான், எல்லாமே பிளான் தான். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸா இருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது 1 TB டிஃபால்ட்டா. எஸ் சீரிஸ் வாங்கினவங்களுக்கு 500 GB தான் மினிமமே. மஸ்கி போய் அப்போ இருந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, கௌதம் ப்ரோவும் பார்க்குறேன் அப்போ இருந்து அடிக்கிறாரு,
அப்படிங்கிறாரு. கரெக்டா மூஞ்சிக்கிட்டே போகுதுங்க. டார்ச்சர் பண்ணுது. சைனால லான்ச் ஆயிடுச்சு 95,000 இந்தியன் பிரைஸுக்கு. அப்படி பார்த்தா சம ஒர்த்து. ஆமா, சைனா பிரைஸ் மாசு. அது வந்து 12/2 மாடல். இப்போ இந்தியாவில் கூட 12/6 1,30,000 அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பட் அகைன் எந்தூசியாஸ்டா இருக்கவங்க வாங்குவாங்க ப்ரோ. இது எப்படி பார்த்தாலுமே சைனால இருந்து இங்க கொண்டு வரும்போது இவனுங்க இல்ல குளோபல் கண்டிப்பா அதிகமா இருக்கும். இல்ல சைனால இருந்து இங்க கொண்டு வரும்போது குருவி மாதிரி ஏதாவது வேலையை பார்த்து கொண்டு வருவாங்க. யாராவது தெரிஞ்ச வச்சு வாங்கினா உண்டு. நீங்க ஷாப்ல வாங்கினீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் வச்சிருவாங்க கண்டிப்பா. வாங்கிட்டு பில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஊர் மதிப்படி அதான் 75,000 இருந்து 80,000 வரைக்கும் விட்டுறாங்க. மேல 75,000 மினிமம், சாரி மேக்ஸிமம். ஸோ கஸ்டம்ஸ்ல அதுக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கேள்வி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா யாராவது வாங்கணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. மெயின் யூனிட் அப்கிரேடட் அல்ட்ரா வைடு யூனிட் வித் ஓஎஸ் அண்டர் எவல்யூஷன். இது என்னமா ஆண்ட்ராய்ட் மேனுஃபேக்சரர் எய்மிங் டு இம்ப்ரூவ் வீடியோ கேப்பபிலிட்டி அண்ட் அல்ட்ரா வைடு யூனிட்ஸ் திஸ் இயர். இந்த சென்சார் வந்திருக்கு புதுசா, இதை நிறைய பேர் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. எல்லாம் ஓகே. மெயின் யூனிட் வந்து அப்கிரேடட், ஆனா 1/1.212 இன்ச்னு சொல்லி மெயின் யூனிட்னு போட்டு அப்கிரேடட் அல்ட்ரா வைடுன்னு போட்டிருக்கானே. அல்ட்ரா வைடுக்கு தான் நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணிடுவோம். சைனால 200 MP தானே அல்ட்ரா வைட்லாம். நாங்க மெயின்ல 200 கிடையாது ப்ரோ. இவ்வளவு பெரிய சைஸ் ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், இப்போ இவ்வளவு பெருசுக்கு இதையும் வச்சு இவ்வளவு பெரிய பம்ப் வைப்போம். இன்னொரு ஃபோன் வச்சுக்கோங்க இங்க சைடுல. எடே உனக்கு இந்த எர்கனாமிக்ஸ்லாம் தேவையில்லை, கேமரா இருக்குல்ல மூட்டெடு அப்படின்னும். இவனுக்கு சொல்றத பார்த்தா நான் நிக்கான் கனான் ஆமா அந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் கிட்ட மாதிரி போயிட்டே இருக்கும் போல. வித்தவுட் டெலிகான்வெர்ட்டர் வெர்சஸ் டெலிகான்வெர்ட்டர். ஆமா, இது வந்து வித்தவுட், இது வித் இல்லையா? வித்தவுட்ல ஒண்ணுமே இல்லை. என்னடா இது வித்தவுட்ல ப்ரோ? என் கேள்வி என்னன்னா, எங்கால போய் எடுத்துருவானே X9 அல்ட்ரா ப்ரோ. இது வந்து 18x ப்ரோ, 17/3x அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. 400 mm டெலிகான்வெர்ட்டர் போட்டோம். இதுதான் ரிசல்ட்டா? ஆமா அவ்வளவுதான். அதுதான் ப்ராசஸிங். நான் தான் உங்களுக்கு ஒன்று அனுப்பியிருந்தேன்ல, X2 அல்ட்ரா X3 அல்ட்ரா 2 ஃபோட்டோ போட்டு அனுப்பியிருந்தேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்க, திஸ் இஸ் வாஸ் தான் X100 Pro. ஒரு சில விவோட லவ்வர்ஸே கடுப்பாயிட்டானுங்க பார்த்துட்டு. டேய் என்னடா பண்ண அப்படின்னு. நீ கம்பு சுத்தலாம்டா, இவங்களெல்லாம் நம்பி நம்ம தொடர்ந்து கம்பு சுத்தினா வழங்குமா? இது என்ன இது? இதுதான் அந்த இது போஸ்ட் கிட்கேட் போட்டது. உடனே டாமினஸ் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. கண்டலன்சஸா? அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கான்? Following the recent sad news, on a completely unrelated note, we are pleased to announce we will now be selling a new KitKat pizza. அப்ப திருநது இந்த நாள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எந்த சஸ்பீசியஸ் போட்டிருந்தாங்க. நீ என்னடா கிட்கேட் பீஸா சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. ஃபன் பண்ணிட்டு இருக்க. என்னது இது? தே ஹேவ் தி சாக்லேட். ஆமா, லாரி தூக்குனதே நான் தான்டா. அதான அந்த வேஃபர் வச்சு என்ன பண்ண போறீங்க? சாக்லேட் ஓகே, நாங்க பீஸால டாப்பிங். இந்த வேஃபர் தான் டாப்பிங். இது எனக்கு என்னன்னா ப்ரோ, இப்போ X300 FE ஓகே அது வரட்டும். ஆனா X300 அல்ட்ரா மேல இந்த டெலிகான்வெர்ட்டர் மட்டும் எனக்கு அது ஏன்னு தெரியல. அது நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்ததுன்னா ஹாப்பி தான். பட் அது ஏத்துக்க முடியல. X9 அல்ட்ரா இந்த தடவை வந்து பொழந்து கட்ட போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியும். இதுல X9 அல்ட்ராக்கும் டெலிகான்வெர்ட்டர் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். பட் தேவையே படாது. ஸ்டாக்கே 10x அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு ஓவர் டர்ன்டா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ பாருங்க, பைத்தியக்காரன். அது ப்ரெக்னென்ட் லேடி வேற இருந்துச்சான் உள்ள ஆம்புலன்ஸ்ல. பைத்தியக்காரனுங்க அவனெல்லாம். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு நிற்க மாட்டேங்கிறானுங்க. நேராக கொண்டு போய் வண்டி விட்டான் ஆம்புலன்ஸ் மேலேயே. வேஸ்ட்டு சீரியஸாக. நம்ம ஆட்டுக்கால ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் அதில் ஒரு இது ஸ்டண்ட் பண்ணி. ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனால் சீக்கிரம் போகலாமாமே. ஆம்புலன்ஸ் முன்னாடி போயிட்டு வழி விட மாட்டேங்கிறான். அவன் ஆம்புலன்ஸ் ஆர்ன் அடிக்கிறான், சைன் அடிக்கிறான், மதிக்கிறதே இல்லை. இது செம ஜோக்கு ப்ரோ. கூகுள் மேப்ஸ் சேட்டலைட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லொக்கேஷனை ரெண்டு பேரும் மோத போகிறாங்களா? அதுவும் கேப்சர் ஆயிரும். கூகுள் மேப்ஸ் டிட் தம் பேட் அப்படின்னு போட்டு 2 பேரும் விழுந்தது. சைக்கிள் சிவா ப்ரோ ராகவன் ப்ரோ இடிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் இடிச்சு சைக்கிள் எடுத்து பார்த்துக்கிறாங்களா? சரியான ஜோக்கு இது. பாவிங்களா, சேட்டலைட்ல கரெக்டா எவனா பார்க்கும்போது இது நடந்திருக்குது இந்த சம்பவம். பிரேக்கிங் ஓப்போ ஃபைண்ட் X10 Pro Max 200 MP டெஸ்டிங். எஸ் 1/1.3 1/1.5 1/1.3. டேய் சும்மா இந்த கேமரா செட்டப்புக்குலாம் ஹைப் கொடுக்காதீங்கடா. ஆமா, கடுப்பாகுது. வர ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா இந்த கேமரா செட்டப் மட்டும் வச்சுட்டா எல்லாமே வந்துருமா?
இப்போ இது எல்லாம் என்ன சைஸ்ல இருக்கு 1/2.76க்கு 10x ஆப்டிகல் கொடுக்கும்போது நம்ம சந்தோஷப்படலையா? ப்ராக்டிக்கலா இருந்தா ஹாப்பி தான். கரெக்ட். ப்ராக்டிக்கலா இல்லாம இப்படி ஜோக் பண்ணிட்டு 200 MB வச்சுக்கிட்டு இருந்தா போதுமா? ஆமா. அப்படி பார்த்தா பேசாம 500 MB இல்லாட்டி 1500 MB இல்லாட்டி 5000 MBக்கு போக வேண்டியது தானே? கரெக்ட். ரிசல்ட் சூப்பரா வரலாம் நமக்கு. சென்சார் வந்து இந்த ஃபோன் சைஸ்க்கு இருக்குமா? ஆமா ஆமா. அப்படியே திருப்பி வச்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லென்ஸ் இப்படி இருக்கும். ஆமா. நீங்க போட்டோ எடுக்க முன்னாடி லென்ஸ் மட்டும் மாட்டிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இது அது ஃபுல்லா சதக்குன்னு இருக்கும். வளைச்சு எடுப்போம். எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப டூ மச்சா போய்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது எல்லா விஷயமும். அடுத்து அப்படி என்னது என்ன சிம்பிளா எல்லாரும் வாட்டர் பாட்டிலா? டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷோ வாட்டர் பாட்டில்ஸ் பாய்ஸ் ஷாக் எவ்ரி ஒன்னா. சரி கொக்கோ கோலா 1-2 பேர் கையை தூக்கல. தண்ணி பாட்டில் இல்ல பசங்க நம்ம அப்படித்தானே ப்ரோ இருந்தோம். கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் அல்டிமேட். எல்லா பிள்ளைங்களும் வாட்டர் பாட்டில் எல்லாம் அழகழகான வாட்டர் பாட்டில். நம்ம உண்மையை சொல்றாங்க எங்க ஆளுங்க. S26 Plus with Exynos had much worse battery life than the S25 Plus on Wi-Fi streaming. Not the reran the 3x time still got similar result each time. Since on cellular it was fine, it's likely points to the Wi-Fi issue. சரி ஏதோ ஒன்று. பட் எனக்கு என்ன ப்ரோ திரும்பியும் சொல்கிறேன், இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா இப்போ பிக்சல் எடுத்துகிட்டு போய் நான் கிராமத்துக்கு போனோடனே எனக்கு வந்து ரிசல்ட் கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது? போட்டிருந்தீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரிசல்ட் வரும். அதை நம்பி போயிட்டு நான் பாட்டுக்கு சென்னையில் இருக்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிறேன், மதுரையில், திருச்சியில் இருக்கிறேன், இல்லாட்டி கன்னியாகுமரியில் இருக்கேன்னா இவன் எங்கேயோ யூஎஸ்ல இருந்துகிட்டு டெஸ்ட் பண்ணுவான், இல்லாட்டி யூகேலேருந்து டெஸ்ட் பண்ணுவான். அந்த ரிசல்ட் எனக்கு எப்படி வரும்? அவன் நெட்வொர்க் என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் AT&Tனுவான், இங்கே ஒருத்தன் ஓட்டு மொபைல்னுவான், நான் இங்கே வந்தானே தெரியும் டி மொபைல் அவளை முடிஞ்சிடும். இங்கே என்னடான்னு கேட்டால் டி தான், டி மொபைல் தான். BSNL போட்டிருப்பேன். ஆமாம், மேசிவாக இருக்கும் ரிசல்ட்டு. BSNL வந்து ஸ்னாப் ட்ராகனுக்கே டஃப் கொடுப்பான். அது நீ என்னடா பெஸ்ட்டு இது இப்போ ஒன்றை முடிக்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் லுக் பிக்சலை பற்றி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லுக் போட்டு அது ஃபுல்லாகவே கிளாஸாக மாறுது. மெட்டல் போயிட்டு ஃபுல் கிளாஸ் கார்னரில் மெட்டல் இருக்குல்ல, ஃபுல் கிளாஸாக மாற்றுறாங்க. நல்லா இருந்துச்சு ஒரு வித்தியாசம். ஃபுல் கிளாஸ்ன்னு மட்டும் இல்லை ப்ரோ, எனக்கு டவுட் என்னன்னா சென்சார் சப்போஸ் சைஸ் பெருசு பண்ணா கொஞ்சம் மூவ் ஆகணும். எல்லாமே கொஞ்சம் மூவ் ஆகிறனால பண்ணுங்க, அதான் பண்ணுங்க ஒரு ரூபியா. அதே மாதிரி LTPO டிஸ்பிளே பேஸ் லெவல்லே வருது இப்போ. LTPO ஏன்னா பேஸ்ல கிடையாது இல்ல, iPhone 17ல இருக்கு ப்ரோ. ஆமா அதான் சொல்றேன். இப்போ இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும்ல. அது வந்து வெல்கம் இதுதான் LTPO கொடுத்தது பெரிய விஷயம். சரி, இது பாக்குறதுக்கான எல்லாருமே ஒரே மாதிரி பண்றாங்களே. ரியல்மி ஏர் மாதிரியே பண்ணணும்ல. ரியல்மி ஹானர் எல்லாரும் அவங்கள சொல்றேன். ஆப்பிள் ஏர் வந்துச்சுன்னா நாங்க அந்த டிசைன்ல ஒரு ஃபோன் உங்களுக்கு இதோ உங்களுக்காக அப்படின்னு கொடுப்போம். சரி, இது மொத்தம் வந்து ரொம்ப தின்னா இருக்குமா அப்ப? ஆமா சரி ஓகே, நல்லா இருந்தா சரி, வேற என்ன நம்ம கேட்க போறோம்? அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த கேள்வியும் நல்லா இருப்படா போடா. இது வேறயா? அப்பர்ச்சர் டவுன் இதுதான் ப்ரோ சொன்னாங்க. அப்பர்ச்சர் வந்து நல்லாவே தெரியுது அது. சரி, இப்போ பொழுதுனைக்கும் உட்காந்துட்டு விவோன்னு கத்திட்டு இருப்பான். இப்போ என்ன பண்ண போறான்? அதுக்கு தனி கேங் இருக்காங்க அவங்க. ரீடிங் வைடர் அப்பர்ச்சர் in their first next excuse because those things can be controlled with better lenses. ஆமா. But due to the having a smaller aperture on the telephoto lens, it's better stabilization on the lens. மட்டும் கொடுத்திருந்தாரு. டேய் நீயா? ஆமா, உங்களுக்கு தெரியுமே அவரை. ஐயோ டேஞ்சரஸ் கை. டேஞ்சரஸ் அதேதான் டேஞ்சரஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ட்விட்டர்ல ஃபயரா இருப்பாங்க. இல்ல ஸ்னாப் டிராகன் இன்சைடர்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடிப்பாங்க எல்லாரையும். இங்க இருங்க, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு போன்ல எடுத்து போட்டோ போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாப்ல. ஆமா, S26 Ultra எப்படி தெரியுமா அப்படின்னு வரு. திடீர்னு அடுத்த போட்டோவை பார்த்தா X300 Ultra எப்படி தெரியுமான்னு வரு. சரி, நீ முதல்ல உன்னை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு காண்டாகும். அப்புறம் திடீர்னு கேமரால இருந்து ஒரு போட்டோ எடுத்து போடுவாரு. நார்மல் இதுல இருந்து. ஏன் கேன்சலேஷன் வியூவர் தான் ஈஸியா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க காரை வாட்டாம. இந்த போட்டோ அப்லோட் பண்ணா ஆப் போட்டு அடிச்சு தோர்த்தானா என்னடா போட்டோன்னு வெரிஃபை பண்ணுவாங்கல்ல. வெரிஃபை பண்ண மாட்டானுங்க போல அவனுங்க. ஜாலியா இருக்கிறானுங்க எல்லாம். என்ன கேட்டா நம்ம ஊர்ல எல்லாம் ப்ரொஃபைல் பிக்சர் மாத்தினாலே ட்விட்டர் வெரிஃபை பண்ணிட்டு தான் ப்ளூ டிக் தருவானுது. ஆமா, அப்போ வெரிஃபை பண்ற கேப்ல வந்து மாட்டிப்பாங்கல்ல. ஓகே, இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரோ. ஏன்னா F7 வந்து 8s Gen 4, F8 வந்து 8 Gen 5. ஏன்னா இந்த தடவை 8s Gen 5 நம்ம ஒன்று பார்க்கவே இல்லையா. ஆனா F8மே இன்டாக்ஸ் தான் போட்டுருக்காங்க. இல்ல பாசிபிள் ப்ரோ, ஹைலி பாசிபிள்.
வந்ததுன்னா 50,000 ரூபாய் பக்கத்துல இருக்கும். அதுதான் சொல்றேன், பிரைசிங்னால பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 50,000 ரூபாய் அதனாலதான் எக்ஸைட் ப்ரோ மேக்ஸே கொண்டு வந்தாங்களா இந்தியாவுக்கு. ஆனா இப்போ என் அதை கேள்வி replace என்னன்னா, பண்ற மாதிரி கரெக்ட் ப்ரோ, ஆனா இதுல எனக்கு கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் பேட்டரி வந்து 9000 mAh மேல இருக்கு ஒண்ணு, ரெண்டாவது 100 வாட் சார்ஜிங், அப்புறம் வந்து சவுண்ட் பை போஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த போன் மீடியா சென்ட்ரிக்காவும் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காவும் டாப்பா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. நான் போகோ F1 பத்தி பேசினா அதையும் காரி துப்பணும். இப்ப நீங்க என்னடா போகோ F1 அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல அது நல்லா பெட்டராச்சு, பிளஸ் கஸ்டமர் சப்போர்ட் அதிகமா இருந்தனால இன்னை வரைக்கும் எல்லாரும் பெருமையா பேசுறீங்க. இப்ப வர போகோ போன் ஏதாவது பேசலாம்னு பார்த்தா X3 ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரீங்க, புரியுது. அதுக்காக அப்ப நான் பார்த்தா கேலக்ஸி நோட் 7க்கு அப்புறம் நான் சாம்சங் வந்து என்னைக்கோ புதைச்சிருக்கணும் வரமா. ஐயோ அது வெடிக்கும், சாம்சங் தான் வெடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படி யாரும் சொல்லி இப்ப எல்லாரும் என்னடா சாம்சங் தான் பெஸ்ட் ஃபிளாக்ஷிப்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, யூஸ் பண்ணதை வச்சு நான் என்ன சொன்னேன், எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ்லயும் ஒரு வார்ம்னஸ் இருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் ப்ரோ 17 அல்ட்ரா ட்ரை பண்ணுவாரு. அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது 17 அல்ட்ரா பத்தி அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். அதே சமயம் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னோட ஐடியா என்னன்னா, அவர்கிட்ட எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் போகுது, ஏன்னா இன்னைக்கு SR கிட்ட கொடுத்தேன். சோ வரும்போது அது வந்துடும். அப்ப நீங்க அதுல இருந்து அதுக்கு மூவ் ஆவீங்க, அது வந்து நம்ம கிருஷ்ணா ப்ரோட்ட போயிடும். சோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து எனக்கு பிராக்டிக்கல் ரிலையபிளான டேட்டா வேணும். எப்படின்னா, எனக்கு வார்ம்னஸ் ஃபீல் ஆச்சு ப்ரோ, ஸ்பீக்கர் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, கால் டிராப்லாம் ஆச்சா இல்ல அதெல்லாம் இல்ல. ஆனா இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்குன்னா, ஸ்னாப் டிராகன் அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல, அதெல்லாமே நான் அட்ரஸ் பண்ணி நோட்டிசபிளா தெரியும். டிஸ்ப்ளே சூப்பர், ஹாப்டிக் சூப்பர், டிவைஸ் வந்து பேட்டரி ஆஸ்பெக்ட்ல பேட்டரி லைஃப் சூப்பர், வாமா இருந்தாலும் பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது. சோ இதெல்லாம் தான் டேட்டா. அதுக்காக நான் வந்து ஃபேக் பண்ண முடியுமா, நான் ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்கிறேன், பக்கத்துல வேற ஏதாவது ஒரு போன் வச்சு நீங்க ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணாலே நான் தான் போய் சொல்லி தான் மாட்டிப்பேனே. இதுல என்ன கொடுமைனா, இவனுங்களும் உருப்படி இல்லாம அடுத்த அப்டேட்ல வந்து சப்போஸ் ஸ்பீக்கரோட வால்யூம் குறைக்கிறது, பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட குறைக்கிறது, இல்லாட்டி அடுத்து வேற ஏதாவது குறைச்சிக்கிட்டு விட்டாங்கன்னா, ஏன்னா இதையும் ஒரு சிலர் பண்றாங்க. நம்ம பேச முடியாது எதுவுமே. எக்ஸாக்ட்லி ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா பெட்டர், இல்லனா நம்ம அந்த டைம்ல சேல் வருதுன்னு வாங்குறாங்க, அப்ப பார்த்தா அந்த போன் வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்மார்ட் போன் ஆர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் போட்டு மீன்வைல் ஆப்பிள் வந்து வேல்யூ ஃபார் மணியா மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்காப்ல. அது என்னமோ உண்மைதாங்க. ஏன்னா 64 GB இருந்து 128 GB ஆச்சு, 120 இருந்து 256 ஆச்சு. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா SoCயோட லெவலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவரால் எல்லாமே எல்லா ஹார்ட்வேரோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்டேட் தான் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு சென்சார் சைஸ் மாதிரி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து அது பாசிட்டிவ் நோட்ல தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, டே நான் ஆல்ரெடி காஸ்ட்லி தான்டா, இதுக்கு மேல என்ன காஸ்ட்லி ஆகுது சால நீ ஏற, நான் ஆல்ரெடி காஸ்ட்லி தான்டா. அது நம்ம நியாயம் தான். ஆமா, ஆப்பிள் வந்து வேல்யூ ஃபார் மணி சொல்ற அளவுக்கு நிலைமை இவ்வளவு கேவலமா போயிடுச்சு பாத்துக்கோங்க. K15 Pro K15 Pro Plus ஸ்பெக்ஸே வந்துருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அதான் ஃபேனோட. எஸ் சரி, ஆஸ் யூசுவல் டிமென்சிட்டி தான். சரி, அது ஒன்னு 9500S, இன்னொன்னு 8500. எப்படி மேட்சிங்? 9500S மேல எனக்கு அவ்வளவா ஹோப் இல்ல. நான் அதான் சொன்னேன், அது லைட்டா வார்ம் ஆகுது இல்ல, அது என்ன நம்ம பார்க்கணும். வைஃபைல கனெக்ட் பண்ணா அப்படி ஆகல, பட் மொபைல் நெட்வொர்க்ல வச்சிருந்தா மட்டும் வார்ம் ஆச்சு. அதான் நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு எனக்கு தெரியல. இது விலை ஏற்றமா? ஷெல் பெட்ரோல் மட்டும் ரேட்டு எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னா 7.41 பைசா ஏற்றிருக்காங்களாம் ப்ரைஸ். ஷெல் ஆல்ரெடி விலை ஜாஸ்தி, ஆல்ரெடி காஸ்ட்லிங்க. அதுதான் சொல்றேன், 117 ரூபாய் ஏதோ ஒரு லிட்டர். அதுலேயே பவர்னு வச்சிருப்பான், அதுக்கு போனால் 128 ரூபாய் அப்படி சொல்லுவான். அதெல்லாம் சூப்பர் கார்ஸ்ல ஊற்றுவாங்க. இப்போ என்ன, நான் இப்போ போனா 135 ரூபா அந்த பெட்ரோல்னா, இது வந்து 125 ரூபாயா? 7 ரூபா ஏறிருக்கு. மனசு 7000 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. ஐயோப்பா. சரி, அதுக்கு மேல உங்க ப்ரிஃபரன்ஸ், நீங்க வாங்கணும்னு நினைச்சா வாங்கிக்கோங்க. Xiaomi 18 சீரிஸ் மேக்னெட்டிக் லென்ஸ். ஆமா, இது வந்து 15ல வந்துச்சு. சோ அந்த மேக்னெட்டிக் லென்ஸ் சப்போர்ட் வரும்னு சொல்றாங்க. ஆமா, அதுவும் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மேக்னெட்டிக் லென்ஸ். கான்செப்ட் ஓகே, ரொம்ப பெருசாயிடுச்சுனா இதுவும் வந்து நாட் ஃபேவரபிள். எஸ். இந்த பூனை என்ன உட்காந்துட்டு புதுசா இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு? இதுதான் ஓப்போவோட டெலிகன்வெர்ட்டர்ஸோட இது போட்டோஸ்லாம் வந்துருந்துச்சு. அவன் சேல் பண்ண போற டெலிகன்வெர்ட்டர்ஸ் 13.2x ஜூம். இது வந்து கேமரால அப்படியே ஃபுல் அப்படி எடுத்து மாட்டுறது ப்ரோ. இந்த இடத்துல வச்சு ட்விஸ்ட் பண்ணுவீங்க, அதனால தான் இது அவ்வளோ பெருசு இருக்குது. ஃப்ளாஸ்க் மாதிரி தான் இது. ஓகே, மொத்தம் 3 வேரியன்ட் சொல்றானுங்க போல. எனக்கு என்னன்னா இது அதான் ப்ரோ, மறுபடியும் அதே தான் ப்ரோ. பட் ஆக்சுவலா தேவைப்படாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி 10x கொடுக்குறான், அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? ஸ்டோலன் கிட்கட் ட்ராக்கரா? அடப்பாயிடா. இதெல்லாம் ட்ராக் பண்றது எங்க வேலையாடா? அந்த 2 நாய் டாஜில வருது. ஆமா, என்னது ஃபோன் பண்றது தின்னுட்டு. ஐ ஃபவுண்ட் a stolen chocolate. டேய், இப்படிதான் சாப்பிடுவான் திருடிட்டு போனவன். அவ்வளவு சாக்லேட் இருக்கு, எதுக்கு நான் ஒண்ணு சாப்பிடணும்? இப்படி ஒட்டுக்கா 5 பேக்கெட் பிரிச்சு கடிச்சு
ஒரே கடி. மீமு இதெல்லாம் பணம் இருக்கும், அதுக்கு பதிலா கிட்கேட் போட்டிருக்காரு. மெல்ட் தம். கோல்டு இருக்குமோ? ஆமா, கோல்டு இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க, பேசாம முறிக்கிறி அப்படின்னு. கிரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா? சரி, ஏதோ ஒன்று. ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ. வேறு சில கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். ஆகலாங்க, பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.